டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அத்தியாயம் 2001. இந்நேரத்தில் நீதிமன்றத்தில் அமர்ந்திருந்த வீரா ஜெயசமரனை பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தான். பிறகு சில நாட்களுக்கு முன்பு சிங்க பிரிவிலிருந்து ஒருவர் அவனை அழைத்ததாகவும் ஆனால் அங்கே செல்ல மறுத்துவிட்டதாகவும் அவன் மெதுவாக சொன்னான். அது ஜெயசமரனை சற்றே ஆச்சரியப்படுத்தினாலும் அவன் அமைதியாக, இந்த விஷயத்தை இப்போதைக்கு ஒதுக்கி வைக்கலான்னு நினைக்கிறேன் வீரா. நீ முழு நம்பிக்கையோட இருந்தா மட்டும் அங்க போ. அதனால அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் இப்ப எடுக்காத என்றான். அந்த வார்த்தைகளை வீரா மறுக்கவில்லை. ஏனெனில் ஜெயசமரனின் தீர்மானம் சரியானது என்ற நம்பிக்கை அவனுக்குள் இருந்தது. பின்னர் ஏதோ ஒன்றை நினைவு கூர்ந்தவன் போல வீரா அவனிடம், ஆமாண்ணா, நீங்க நாகமந்திரி கிட்ட எந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்க? இன்னும் ஒரு மாசத்துல அப்படி என்ன நடக்க போகுது என்று கேட்டான். இதை கேட்ட ஜெயசமரன் ஆழ்ந்த மூச்சை இழுத்து, இன்னும் ஒரு மாசத்துல அழிவின் அரண்மனை திறக்கப் போகுது வீரா என்றான். அதைத் தொடர்ந்து வந்த நாட்கள் ஜெயசமரனுக்கு சாந்தமாக நகர்ந்தன. அந்த நாளிலிருந்து யாசரும் லிசாரும் யாருக்கும் எந்த தொந்தரவும் அளிக்கவில்லை. இதனால் முழு 4 மொழி பிரிவும் அமைதியாக இருந்தது. இருப்பினும் அந்த அமைதிக்குள் ஜெயசமரனின் வேண்டுகோளின்படி அனைத்து வீரர்களின் பயிற்சியும் தீவிரப்படுத்தப்பட்டது. நாட்கள் மெதுவாக ஒன்றன் பின் ஒன்று கடந்து 12 நாட்கள் கடந்தபோது நீதிமன்றத்தில் அமர்ந்திருந்த ஜெயசமரன் களத்தில் பயிற்சி பெறும் வீரர்களை பார்த்தபடி ஒரு உள்ளார்ந்த அமைதியை உணர்ந்தான். அதே நேரத்தில் அவனது நெற்றியில் மெதுவான அசைவு தோன்றி மர்மமான 3வது கண் உருவானது. அந்த கண் திறந்தவுடன் அவன் திடீரென வடக்கை நோக்கி திரும்பினான். அங்கு பரிமாணத்தின் மடிப்பில் ஒரு விசித்திரமான விரிசல் தோன்றியது. அது மிகவும் தொலைவில் இருந்தாலும் அதிலிருந்து வெளிப்பட்ட ஆபத்தான சக்திகளை அவனால் தெளிவாக உணர முடிந்தது. அதைத் தொடர்ந்து சில கணங்களில் அந்த 3வது கண் மறைந்தது. பின்னர் முஷ்டியை இறுக்கியபடி அவன் மெதுவாக, இதுதான் இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போற அந்த அழிவின் அரண்மனையா என்று கேட்டான். மிருகங்களின் பிரதேசத்தின் வடக்கு எல்லையில் பாழடைந்த ஒரு பழமையான பகுதி இருந்தது. அங்கே குளிர்ந்த காற்று தோள்களை கிழித்தெறிவது போல வீசியது. அசாதாரண காலநிலை காரணமாக மனிதர்கள் அரிதாகவே அந்த இடத்தை அடைந்திருந்தாலும் புத்திசாலித்தனமான மந்திர மிருகங்கள் அங்கு பலமாக இருந்தன. அந்த நேரத்தில் அந்த பகுதிக்கு மேலே வானத்தில் ஒரு பெரிய கருப்பு விரிசல் உருவாகி அதிலிருந்து ஆபத்தான சக்திகள் வெளியேறி அந்த இடம் முழுவதும் பரவின. அந்த சக்தியின் தாக்கத்தால் அந்த பகுதி அமைதியற்றதாக மாறியது. தூரத்தில் இருந்த வீரர்கள் அந்த செய்தியை விரைவாக பரப்பினர். அதே நேரத்தில் நாகப்பிரிவிலும் அந்த இயக்கம் உணரப்பட்டது. உடனே பல வீரர்கள் வடக்கை நோக்கி நகர்ந்தனர். அவர்களின் முன்னிலையில் சாகர் இருந்தார். அப்போது அவரது முகத்தில் விசித்திரமான ஆச்சரியம் தெரிந்தது. அருகில் இருந்த ஒருவர், தலைவரே, ஒரு போர் வீரன் அதிக சக்தியை அடையும் போதுதானே இந்த மாதிரி அலைகள் தோன்றும் என்று கேட்டார். அதை ஒரு கணம் உணர்ந்த சாகர் அமைதியாக, இல்ல, இது ஒரு போர் வீரன் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இது ஒரு பரிமாணம் வெடிச்சு அதுல இருந்து ஏதோ ஒண்ணு வெளிப்பட காத்திருக்கிற மாதிரி இருக்குது. பண்டைய காலங்கள்ல ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க இறக்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்குன்னு ஒரு தனி பரிமாணத்தை உருவாக்கி அதுல அவங்க கடைசி மூச்சை விடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அந்த பரிமாணத்தை ஆராய முயற்சி பண்ணேன். ஆனா அது என்னோட சக்திகளை ஒரு நொடியில அழிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு என்னோட சக்திகளை அழிக்க முடியுதுன்னா கண்டிப்பா அதுக்குள்ள இருக்கிறது அழிவு சக்தியாதான் இருக்கணும். பண்டைய காலத்துல அழிவு சக்தியில உச்சத்துல இருந்த ஒரே போர் வீரன் அழிவின் மன்னன் தான். இந்த விஷயம் உண்மையிலேயே அந்த அழிவின் மன்னனோட தொடர்புடையதுன்னா இந்த இடம் சீக்கிரம் குழப்பங்களால நிரம்பும். இந்த உணர்வு எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா மத்த சக்தி வாய்ந்தவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அழிவு மன்னனோட பேருக்காகவே பல பேர் வருவாங்க. அது மட்டும் இல்லாம அவரோட புதையலை எடுக்க இங்க ஒரு பெரிய போரே நடக்க போகுது என்றார். ஒரு கணம் அமைதியாக நின்ற பின் அவர் மேலும், அழிவின் மன்னன் அந்த காலத்துல இருந்த ரொம்ப வலிமையானவர்கள்ல ஒருத்தன். நம்ம 6 விரல் நாக மன்னனை தோற்கடிச்சவன் அவன்தான். ஆனா அந்த பரிமாணத்திலிருந்து நான் உணர்ற சக்தி கொஞ்சம் வேறுபட்டது. எந்த ஒரு அவதார் நிலை வீரனாலும் அதுக்குள்ள நுழைய முடியாது. இதிலிருந்து அவனோட புதையல் ஒரு அவதார் நிலை வீரனோட கைக்கு போறத அவன் விரும்பலன்னு தெளிவா தெரியுது. இவ்வளவு பெரிய குழப்பத்திலிருந்து நம்ம நாகப்பிரிவு விலக முடியாது. ஆனா இருண்ட நிலவரை நம்ம பிரிவுக்கு கீழே இருக்கிறதுனால நம்மளோட ரொம்ப வலிமையானவர்களை அங்க அனுப்ப முடியாது. வேணும்னா ஜீவனை அனுப்புங்க. அவன் இப்பதான் அவனோட பயிற்சியிலிருந்து திரும்பி வந்திருக்கான். அவன் இன்னும் அவதார் நிலை அடையல.
ஆனா அதுக்கு பக்கத்துல இருக்கான். ஒருவேளை அவன் போனா அந்த அழிவின் மன்னனோட புதையலை எடுப்பான். அதை எடுத்ததுக்கு அப்புறம் அவன் அவதார் நிலை அடைஞ்சா அது நம்ம பிரிவுக்கு பெரிய பலனா இருக்கும் என்று உத்தரவிட்டார். பிறகு சாகர் தன்னை சுற்றி நின்றிருந்த பெரியவர்களை பார்த்தபடியே மெதுவாக, நம்ம பிரிவுல ஜீவன் அளவுக்கு திறமையான வீரர்கள் ரொம்ப கம்மிதான். உண்மைய சொன்னா திறமையில நானே அவனுக்கு கீழே தான் வருவேன். அட ஆமா, இத நான் கிட்டத்தட்ட மறந்தே போயிட்டேன். நம்ம பிரிவோட புது தண்டனை மூத்தவரும் அங்கதான் இருக்காரு. எல்லாத்துக்கும் மேல அவன்கிட்ட தான் பண்டைய அழிவு குறியீடு இருக்குது. அதனால இந்த குழப்பத்தை பத்தி முதல்ல அவனுக்கு தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சமரனை பத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் கண்டிப்பா இந்த பொன்னான வாய்ப்பை இழக்க போறது இல்ல என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டு அவர் அருகில் நின்றிருந்த ஒரு முதியவர் சிரித்தபடியே, மூத்த சமரனா, இந்த தடவை ரொம்ப வேடிக்கையா இருக்க போகுது. நம்ம ஜீவனும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பைரவன் கிட்ட இருந்து சில தந்திரங்களை கத்துக்கிட்டான். அதனால ரொம்ப புகழ்பெற்ற பண்டைய நாகப்போர் நுட்பத்தை வச்சிருக்கிற 2 சக்தி வாய்ந்த வீரர்கள் மோதுனா என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட சாகர் தலையை மெதுவாக ஆட்டினார். பின்னர் வடக்கு திசையை நோக்கி நீண்ட நேரம் பார்த்தார். அப்போது அங்கிருந்து எழுந்த சக்தியின் விசித்திரமான கிளர்ச்சியை அவர் தெளிவாக உணர்ந்தார். அதை உணர்ந்ததும் அவரது மார்பில் ஒரு பெருமூச்சு எழுந்தது. பிறகு அவர் மனதில், கண்டிப்பா இந்த தடவை ஒரு பெரிய கலவரம் உருவாக போகுது. அழிவின் மன்னனோட புதையல் யாரு கைக்கு போகும்னு தெரியல. ஆனா அந்த புதையலை எடுக்கிறவங்க உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா மாறுவாங்க என்று நினைத்தார். இதற்கிடையில் சாகர் மற்ற பெரியவர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது நாகப்பிரிவின் ஆழத்தில் கருப்பு உடையணிந்த ஒரு பெண் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளது கண்கள் அப்போது மூடியவாறே இருந்தன. அது பார்க்க அவள் சுற்றியிருந்த இருண்ட நிலவரையை பாதுகாப்பது போல தோன்றியது. சில நொடிகளுக்கு பிறகு அவள் கண்களை திறந்து வடக்கை நோக்கி பார்த்தாள். அங்கிருந்து வந்த பழக்கமான அசைவை கண்டபோது எதிரொலிக்கும் குரலில், உங்களோட கனவுகளை நிறைவேற்ற நாங்க உதவுவோம். நீங்க தொடங்கின அத்தியாயத்தை நாங்க முடிப்போம். எதுவா இருந்தாலும் இந்த உலகம் இருள மூழ்காது என்றாள். அதே நேரத்தில் அந்த சக்தியின் கிளர்ச்சியை உணர்ந்தது நாகப்பிரிவு மட்டுமல்ல, பல பழங்குடியினரும் வடக்கை நோக்கி கவனம் செலுத்தினர். ஹீமவாகினி, தனித்துவமான பறவை பிரிவு மற்றும் பல வலிமையான பிரிவுகள் அதில் இருந்தன. அனுபவம் உள்ள போர் வீரர்கள் அந்த அசைவை கண்டவுடன் அது அழிவின் மன்னனுடன் தொடர்புடையது என்பதை உணர்ந்தனர். அதனால் ஒரு பெரிய குழப்பம் தவிர்க்க முடியாததாக மாறியது. அந்த குழப்பத்தின் நடுவில் மிருகங்களின் பிரதேசத்தில் ஒரு பெரிய கருப்பு மலை அமைதியாக நின்றது. அதன் மேல் கருமேகங்கள் சுழன்று கொண்டிருந்தன. அவற்றிலிருந்து பயங்கரமான சக்திகள் வெளிப்பட்டன. அதை நெருங்கி பார்த்தபோது அந்த கருப்பு மூடுபனியின் மத்தியில் ஒரு நிழல் தோன்றியது. அப்போது அதன் பார்வை வடக்கை நோக்கி இருந்தது. பின்னர் அது கரகரப்பான குரலில், அந்த அழிவின் மன்னன் கொல்லப்பட்ட இடம் அதுதானா? அவன் செத்ததுக்கு அப்புறமும் கூட மக்களை அமைதியா வாழ விட மாட்டேங்கிறான் என்றது. அந்த நிழலின் பின்னால் இருந்த மூடுபனியில் இருந்து இன்னொரு உருவம் வெளிவந்து, இருளின் மன்னா, பல பழங்குடியினர் அவர்களுடைய ரொம்ப வலிமையான வீரர்களை வடக்குக்கு அனுப்பியிருக்காங்க. இப்ப நாம என்ன பண்றது என்று கேட்டது. அதற்கு அந்த மனிதன் கடுமையான குரலில், இவ்வளவு அரிய வாய்ப்பை நாம இழக்க முடியாது. அந்த அழிவின் மன்னனை அழிக்க நாம ஏற்கனவே பல சிரமங்களை சந்திச்சோம். இப்ப யாராவது தற்செயலா அவனோட புதையலை எடுத்தாலும் ஒரு புது அழிவின் மன்னன் பிறப்பான். அது நமக்கு ரொம்ப மோசமான முடிவா இருக்கும். நாம உடனே வடக்குக்கு போய் அங்க மறைஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். யார் அந்த புதையலை எடுத்து வெளியே வந்தாலும் அவங்கள உடனே அழிச்சிடுவோம் என்றான். அதே நேரத்தில் அந்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் 4 ஒளி பிரிவின் முற்றத்தில் ஜெயசமரன் நின்று தன்னை சுற்றி கூடியிருந்த வீரர்களை பார்த்தான். அவர்களை கவனித்த போது அவன் முகத்தில் லேசான மகிழ்ச்சியும் நிம்மதியும் தோன்றியது. ஏனெனில் அவர்கள் பிரிவின் வலிமை முன்பை விட அதிகரித்திருந்தது தெளிவாக தெரிந்தது. இப்போது மொத்தம் 5 இந்திரஜித் நிலை வீரர்கள் இருந்தனர். ஜெயசமரனின் ஆரம்ப மகா தெய்வீக தாந்திரிக சக்திகளை சேர்த்தால் 6 இந்திரஜித் வீரர்கள் என்று சொல்லலாம். இத்தகைய வலிமை பல பழங்குடியினரை கூட பலவீனப்படுத்தும். பின்னர் ஜெயசமரன் திரும்பி அசுர கழுகு மந்திரியையும் வீராவையும் வேற்றுலக நாக மந்திரியையும் மற்றும் அருகில் நின்ற மற்றவர்களையும் பார்த்து, நாம இங்க இல்லாதப்போ நம்ம சகோதரர் அசுர கழுகு மந்திரி நம்ம 4 ஒளி பிரிவை பாதுகாப்பாரு. மீதி இருக்கிறவங்க எல்லாரும் என் கூட வடக்கு பகுதிக்கு வருவீங்க என்றார். ஜெயசமரன் அழிவின் மன்னனின் புதையலை பெற வேண்டும் என்ற ஆவலை கொண்டிருந்தாலும் 4 ஒளி பிரிவின் பாதுகாப்பை பற்றிய கவலை அவன் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. அதனால் சில வலிமையான வீரர்கள் அங்கே இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது.
இல்லையெனில் கடினமாக வென்ற பிரதேசம் எளிதாக வேறு கைகளில் போய்விடும் என்ற எண்ணம் அவன் மனதில் உருவானது. மிகவும் சக்தி வாய்ந்தவர்களில் யாசரும் லிசாரும் புதிதாக குழுவில் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களை பற்றிய நம்பிக்கை இன்னும் முழுமையாக உருவாகவில்லை. அவர்கள் கையில் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டால் சதி செய்யக்கூடும் என்ற சந்தேகம் அமைதியாக தோன்றியது. 3 மந்திரிகளில் மிகவும் விழிப்புடன் இருப்பவன் அசுர கழுகு மந்திரி என்பதால் அவனே பாதுகாப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டான். ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்டதும் அவன் ஒரு புன்னகையுடன், நீ ஒண்ணும் கவலைப்படாத சமரா. நான் இங்க இருக்கேன். நான் இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம 4 வழி பிரிவுக்கு எதுவும் நடக்காது என்றான். இதனால் வடக்கிற்கு செல்ல முடியாத நிலை இருந்தாலும் அதற்காக அவன் கவலைப்படவில்லை. ஏனெனில் ஜெயசமரனின் தீர்மானத்தில் அவனுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. அதே நேரத்தில் பெரிய படையை அழைத்துச் செல்வதற்கு பதிலாக சில வலிமையானவர்களை மட்டும் எடுத்துச் செல்வது பாதுகாப்பானது என்ற எண்ணம் உறுதியாக இருந்தது. பின்னர் ஜெயசமரன் ஆழ்ந்த மூச்சை இழுத்து கையை உயர்த்தி, அப்படின்னா நாம போகலாம் தோழர்களே என்றான். பிறகு அவன் உடனே ஒளியாக மாறி நகரத் தொடங்கினான். அதை பார்த்ததும் சமரன், வீரா மற்றும் மற்றவர்கள் ஒளி கீற்றுகளாக வானில் உயர்ந்தனர். அதைத் தொடர்ந்து 7 ஒளிகள் ஒரே நேரத்தில் வடக்கை நோக்கி நகர்ந்தன. அவர்கள் பயணித்த போது மிருகங்களின் பரந்த பிரதேசத்தின் பல திசைகளிலிருந்தும் மேலும் பல ஒளிகள் அதே திசையில் செல்வது காணப்பட்டது. இரவும் பகலும் இடைவிடாமல் வேகமாக நகர்ந்தாலும் வடக்கு பகுதியை அடைய 7 நாட்கள் எடுத்தது. அந்த பயணத்தில் அழிவின் அரண்மனையை நோக்கி எத்தனை வலிமையான வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் தெளிவாக கண்டறியப்பட்டது. இன்னும் 2 நாட்கள் முன்னேற்றத்திற்கு பிறகு அவர்கள் இறுதியாக வடக்கை அடைந்தனர். ஆனால் அங்கு காத்திருந்த காட்சி அனைவரின் முகத்தையும் மாற்றியது. ஏனெனில் வழக்கமாக வெறிச்சோடிய பாலைவனம் போன்றிருந்த பகுதி இப்போது மக்கள் நிரம்பிய பெரும் நகரத்தைப் போல தோன்றியது. அதனால் பலத்த காற்றின் சத்தம் இடைவிடாமல் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அதை பார்த்த வேற்றுலக நாகமந்திரி பெருமூச்சு விட்டு, இதெல்லாம் மிகவும் அதிகம். பறவைகள் கூட வர தயங்குற இந்த பாலடைஞ்ச பகுதி இப்ப ஏதோ பெரிய நகரம் மாதிரி மக்கள் கூட்டத்தால நிறைஞ்சு வழியுது என்றார். அதற்கு ஜெயசமரன் அமைதியாக தலையசைத்து, இது இப்படி இருக்கும்னு நான் நினைக்கல. ஆனா இவ்வளவு அரிய புதையல் இருக்கும்போது மக்கள் எப்படி இங்க திரளாம இருப்பாங்க என்றார். அதே நேரத்தில் சமரன் வானத்தில் வெள்ளை கோடுகள் தோன்றிய இடத்தை கவனித்தார். அங்கு விசித்திரமான புயல் உருவாகும் அறிகுறி இருந்தது. அவன் உடனே, ஜெய், இந்த இடத்துல இருக்கிற காற்று ரொம்ப வலுவாகவும் ஆபத்தானதாகவும் இருக்குது. அதனால இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஒரு ஆபத்தான புயல் உருவாகும்னு நினைக்கிறேன். அது இந்திரஜித்துக்கு கூட கடுமையான தீங்கு விளைவிக்கும் என்றார். அதை புரிந்து கொண்ட ஜெயசமரன் தெற்கை நோக்கி பார்த்தார். அங்கு 9 வண்ண ஒளி பரவியது. பிறகு சில நொடிகளில் 10,000 அடி உயரமுள்ள ஒரு ராட்சத பறவை தோன்றியது. அதன் ரெக்கைகள் அசைந்த போது மிக ஆபத்தான சக்தி வெளிப்பட்டது. அதை உணர்ந்த ஜெயசமரன், இது தனித்துவமான பறவை பிரிவா இருக்கலாம் என்றார். அந்த பெயர் வந்தவுடன் அவனது முகத்தில் லேசான கடுப்பு தோன்றியது. அதே நேரத்தில் ருத்ரமலை பிரிவுடன் அவர்களின் தொடர்பு நினைவுக்கு வந்தது. அப்போது அவன் அருகில் இருந்த யாசரும் லிசாரும் கோபத்தில் சிவந்தனர். பிறகு அந்த 9 வண்ண பறவை மேலே பறந்தபோது அதிலிருந்து 8 வீரர்கள் காற்றில் இறங்கினர். அவர்களில் முன்னின்ற மனிதனின் வெள்ளை தலைமுடியும் அளவற்ற சக்தியும் உடனே கவனத்தை ஈர்த்தது. அந்த சக்தி ஹீமவாகினியின் மூத்தவர் அனந்தின் சக்தியுடன் ஒப்பிடத்தக்கதாக தோன்றியது. அப்போது யாசர் பற்களை கடித்து, முன்னாடி நிக்கிறவன் தான் விராகன், தனித்துவமான பறவை பிரிவோட மூத்தவர் என்றார். இதை கேட்ட ஜெயசமரன் அந்த 2 சகோதரர்களையும் பார்த்தபோது அவர்களின் கண்களில் ஆழமான அன்பு இருந்தது தெளிவாக தெரிந்தது. அதே நேரத்தில் மறைக்க முடியாத வெறுப்பும் கோபமும் அங்கே இருந்தது. அந்த உணர்வுகளை பார்த்தவுடன் அவர்களின் பிரிவை தாக்கி அவர்களை ஓடச் செய்தவன் அருகில் நின்றிருந்த மூத்த விராகன் தான் என்பதும் புரிந்தது. பின்னர் ஜெயசமரன் அவனை மீண்டும் கவனமாக பார்த்தார். அப்போது அவன் அருகில் ஒரு பழக்கமான முகம் அமைதியாக நின்றது. அது ரகசிய மன்னன் லத்தீன், ருத்ரமலை பிரிவின் அரசன். அவன் தனித்துவமான பறவை பிரிவின் போர் வீரனாகவும் இருந்ததால் இந்த முறை அவர்களுடன் வந்திருந்தான். லத்தீனை நேராக பார்த்தபடி ஜெயசமரன் லேசான புன்னகையுடன், எதிரிகள் அடிக்கடி ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் மோதிக்கிற மாதிரி தெரியுது என்றான். அந்த பார்வை நீண்டபோது ஏதோ ஒன்றை உணர்ந்த லத்தீன் திரும்பி பார்த்தான். ஜெயசமரனை அங்கே கண்டவுடன் அவன் முகம் உடனே மாறி விராகனின் அருகே சென்று அவன் காதில் மெதுவாக ஏதோ சொன்னான். அத்தியாயம் 2002. லத்தீனின் வார்த்தைகளை கேட்ட விராகன் தனது பார்வையை ஜெயசமரனும் அவன் தோழர்களும் இருந்த இடத்திற்கு திருப்பினான். பிறகு சிறிது நேரம் அவர்களை ஆராய்ந்தபடியே, நாகப்பிரிவோட புது தண்டனை மூத்தவர் நீதானா? நாகப்பிரிவு எப்பவும் விதிகளுக்கு கட்டுப்பட்டுதான் நடக்கும்.
அப்படி இருந்தும் உன்ன மாதிரி ஒருத்தனை இவ்வளவு முக்கியமான பதவியில எப்படி போட்டானுங்கன்னு தான் எனக்கு புரியல. ஒருவேளை மூத்த சாகருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு போல. என்றார். அதற்கு ஜெயசமரன் அமைதியாக ஆனால் தெளிவான குரலில், நான் உன்னை முதல்ல பார்த்த உடனேயே மத்தவங்களோட வீடுகளுக்குள்ள எட்டி பார்க்கிற பழக்கம் உனக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட மூத்த வீராகன். நாகப்பிரிவுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால அத பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டியதில்ல. என்ன நம்பு. அமைதியா உன்னோட ரெக்கைகளை விரிச்சிட்டு இந்த இடத்த காலி பண்ணு. அதான் உனக்கு நல்லது என்றான். அவன் அந்த வார்த்தைகளை முடித்தவுடன் முன் இருந்த கொந்தளிப்பு ஒரு கணம் அமைதியாக மாறியது. அங்கு கூடியிருந்த பல சக்தி வாய்ந்த வீரர்கள் விராகனின் அடையாளம் தெரிந்திருந்தும் இப்படி பேச துணிந்த ஜெயசமரனின் தைரியத்தை பார்த்து திகைத்தனர். உடனே விராகனின் அருகில் நின்ற லத்தீன் கோபத்துடன், ஏய் சமரா, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு உங்க வீட்ல உனக்கு சொல்லி தரலையா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க பிரிவோட மூத்தவர்கிட்ட இப்படி பேசுவ? ஆமா, தெரியாம கேக்குறேன், உன்னோட மனசுல நீ உன்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க என்று கேட்டான். அதே நேரத்தில் ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்டு லத்தீனின் பின்னால் நின்றவர்களின் முகங்களிலும் கடுமையான கோபம் தெரிந்தது. அவர்கள் உடனே தங்கள் சக்திகளை வெளிப்படுத்த தயார் நிலையில் இருந்தனர். அவர்களின் சக்திகளை பார்க்கும்போது அவர்கள் அனைவரும் இந்திரஜித் நிலை வீரர்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் ஜெயசமரனின் கண்களில் எந்த மாற்றமும் இல்லை. இரக்கமற்ற அமைதி மட்டுமே இருந்தது. அவன் மீண்டும் பேசத் தொடங்கிய அதே நேரத்தில் வானத்தில் ஒரு சிரிப்பு எதிரொலித்து, முதல்ல நீ யாரா லத்தீன்? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க நாக பிரிவோட மூத்தவர்கிட்ட இப்படி பேசுவ? தனித்துவமான பறவை பிரிவு ஒன்னும் எங்களோட நாக பிரிவை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு அவ்வளவு பெருசில்ல என்று கேட்டது. அந்த குரல் ஒலித்தவுடன் அனைவரின் பார்வையும் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பியது. அங்கே பச்சை நிற உடையணிந்த ஒரு இளைஞன் முன்னணியில் நின்று கொண்டிருந்தான். அவன் சக்தி மிகவும் ஆபத்தானதாக உணரப்பட்டது. அவனுடன் மொத்தம் 8 பேர் இருந்தனர். அவர்கள் அனைவரும் அதே பச்சை நிற உடையில் இருந்தனர். முன்னால் நின்ற இளைஞன் பெருமிதமான முகத்துடன் தனித்துவமான பறவை வீரர்களை பார்த்து கொண்டிருந்தான். அவனை பார்த்தவுடன் லத்தீனின் முகம் மாறி லேசான பதட்டத்துடன், இந்த தடவை நாகப்பிரிவு அமரையே அனுப்பியிருக்குதா என்று கேட்டான். நாகப்பிரிவு அங்கே வந்ததை பார்த்த ஜெயசமரனுக்கும் சிறிய ஆச்சரியம் ஏற்பட்டது. அந்த 8 பேரில் நாகவர்மனின் பழக்கமான முகம் தெரிந்தது. ஆனால் அவனை விட முன்னால் நின்ற அந்த இளைஞன் தான் அதிக கவனத்தை ஈர்த்தான். அவனை பார்த்ததும் அவன் மனதில், யாருவன்? நாகப்பிரிவுல இவனை நான் பார்த்ததே இல்லையே என்று நினைத்தான். அவனை நேரில் சந்திக்காதிருந்தாலும் அவன் அவதார் நிலைக்கு மிக அருகில் இருப்பதை உணர்ந்தபோது ஜெயசமரன் திகைத்து போனான். ஏனெனில் அனுபவத்தில் விராகனையும் அனந்தையும் விட குறைவாக இருந்தாலும் சக்தியில் மிகவும் வலிமையானவன் என்பது தெளிவாக தெரிந்தது. அந்த நேரத்தில் அருகில் நின்ற வேற்றுலக நாகமந்திரி மெதுவாக, இவன்தான் அமர், நாகப்பிரிவோட ரொம்ப திறமையான போர் வீரன், யாரும் நம்ப முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்தவன். இவ்வளவு நாள் ரொம்ப கடுமையான பயிற்சியில் இருந்தான்னு நான் கேள்விப்பட்டேன். நாகப்பிரிவோட மூத்தவங்கள்ல இளையவன். எல்லாத்துக்கும் மேல மூத்த பைரவன் அவனுக்கு சில நுட்பங்களை நேரடியாவே கத்துக் கொடுத்தாரு. குறிப்பா புகழ்பெற்ற பண்டைய நாகப்போர் நுட்பம் என்றான். அந்த வார்த்தைகள் ஜெயசமரனுக்கு கூட ஆச்சரியத்தை ஏற்படுத்தின. ஏனெனில் அந்த நுட்பம் நாகப்பிரிவின் மிக வலிமையானவற்றில் ஒன்று. பைரவன் அந்த நுட்பத்தை கற்றுக் கொடுத்தவரை நீண்ட காலமாக அவன் சந்தித்ததில்லை. அப்போது அமர் சிரித்தபடியே, இங்க பாருங்க, உங்க பிரிவு எவ்வளவு கொடூரமா இருந்தாலும் எங்க மூத்தவரை எங்க முன்னாடி அவமதிக்க முடியாது. நான் சொல்றது புரியுதா என்று கேட்டான். இதை கேட்டு லத்தீனின் முகபாவனை மெதுவாக கோபத்தால் கடினமடைந்தாலும் அமர் கூறிய வார்த்தைகளுக்கு பிறகு அவன் அமைதியாகவே நின்றான். ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு அடக்கப்பட்ட எரிச்சல் தென்பட்டது. அதே நேரத்தில் மூத்த விராகன் அமரை நோக்கி திரும்பி, சரி, நான் ஒத்துக்கிறேன். இந்த தடவை நாகப்பிரிவு ரொம்ப சக்தி வாய்ந்த அமரை இங்க அனுப்பி இருக்குதுன்னு. ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அமர், எனக்கு எதையும் மறைச்சு பேச பிடிக்காது. உங்க பிரிவோட தலைவர் சாகர் இங்க இருந்தாலும் நான் இப்படிதான் பேசுவேன். ஏன்னா உங்களோட பிரிவை பார்த்து எனக்கு எந்த பயமும் இல்ல என்று உறுதியுடன் சொன்னான். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அமரின் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை மலர்ந்தது. பின்னர் அவன் தனது முஷ்டியை இறுக்கி பிடித்தபடியே, இங்க பாரு விராகன், எனக்கு உன்னோட வயசை பத்தியோ இல்ல உன்னோட அனுபவத்தை பத்தியோ எந்த கவலையும் இல்ல. என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நீ பேசிட்டு இருந்தா உன்னோட வாயை உடைச்சிருவேன். இந்த வயசுல எலும்புகள் அவ்வளவு சீக்கிரமா குணமாகாது. அதனால ரொம்ப கவனமா இருந்துக்கோ என்று எச்சரித்தான். அந்த எச்சரிப்புக்கு பிறகு விராகனின் முகத்தில் இருந்த கோபம் மேலும் உயர்ந்தது. அதைத் தொடர்ந்து அவனை சுற்றி மங்கலான ஒரு மூடுபனி தோன்றி அதன் உள்ளே ஒரு மர்மமான சக்தி அசைந்தது போல உணரப்பட்டது. அந்த உணர்வே அவனை மேலும் பேச தூண்டியது. பிறகு அவன் உடனே, ஏய் முட்டாள்,
உன்னோட சக்திகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் உன்னோட அனுபவம் என்னோடதை விட ரொம்ப குறைவு. அதனால உன்னால என்ன எதிர்த்து நிற்க முடியாது என்றான். அதற்கு அமர் எந்த பயமும் இல்லாமல் அமைதியாக, விராகன், நான் சொன்னது உன்னை காயப்படுத்தி இருந்தா என்னால எதுவும் பண்ண முடியாது. உனக்கு உண்மையாவே சண்டை போடணும்னா வா, சண்டை போடலாம். உன்னோட அனுபவமா இல்ல என்னோட திறமையான்னு இன்னைக்கு பாத்துரலாம் என்றான். அந்த சவாலான குரல் காற்றில் மெதுவாக பரவியதும் தூரத்தில் நின்றிருந்த ஜெயசமரன் சத்தமாக சிரித்தான். அமரின் குரலில் ஆணவம் இருந்தாலும் அவனுடைய நேர்மையான தைரியம் அவனை பற்றிய நல்ல எண்ணத்தை அவனுக்கு தந்தது. அதே நேரத்தில் விராகனின் முகத்தில் கோபம் மேலும் தீவிரமடைந்து அவன் அமரை நோக்கி முன்னேற போகும்போது வானத்திலிருந்து ஒரு குரல் எதிரொலித்து, ஆகா, இந்த இடம் உண்மையிலேயே ரொம்பவும் உற்சாகமா இருக்குது என்று கேட்டது. அந்த சிரிப்புடன் மங்கலான ஒரு மூடுபனி விரிந்து அதன் நடுவே கருப்பு ஒளியில் மூடப்பட்ட ஒரு குழு மெதுவாக தோன்றியது. அவர்கள் தரையில் இறங்கியவுடன் ஆபத்தான சக்தி அலைகள் அங்கே பரவி சுற்றியிருந்தவர்களை அதிர்ச்சி அடைய செய்தது. உடனே பலர், இப்போ ஹீமவாகினி வீரர்களும் இங்க வந்துட்டாங்க என்று கூச்சலிட்டனர். அந்த குழப்பத்தின் நடுவில் ஜெயசமரனும் சமரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து மகிழ்ச்சியுடன் சிரித்தனர். பல படைகளுக்கிடையில் ஹீமவாகினி வீரர்களுடன் நின்ற மூத்த ஆனந்த் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். அவர் நெருங்கி வருவதை கண்டவுடன் தன்னுடன் சமமான நிலையும் அனுபவமும் கொண்டவர் என்பதை அறிந்ததால் விராகனின் முகத்தில் லேசான தயக்கம் தோன்றியது. புன்னகையுடன் அருகில் வந்த ஆனந்த் அமைதியான குரலில், எப்படி இருக்க விராகன்? நாம சந்திச்சு ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இந்த குழப்பத்துக்கு காரணம் நீயாதான் இருக்கணும். சரி, எது எப்படியோ நாம எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பரிமாணம் இங்க வந்துருச்சு. அதோட அவனும் இங்க வந்துட்டான். இதுக்கப்புறம் நமக்குள்ள சண்டை போடுறதுல என்ன பயன் என்று கேட்டார். அதற்கு விராகன் மெதுவாக, நான் தேவையில்லாம யார் கூடயும் சண்டை போட மாட்டேன். ஆனா இந்த 4 ஒளி பிரிவு எங்களோட தனித்துவமான பறவை பிரிவோட பேருக்கு கலங்கம் விளைவிச்சுட்டாங்க. அதை தீக்க தான் நான் முயற்சி பண்றேன். இந்த பையன் அமருக்கு அது புரியல. எல்லாத்துக்கும் மேல எங்க பிரிவோட மரியாதையை பாதுகாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு தானே என்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட ஆனந்த் சிரித்துக் கொண்டே ஜெயசமரனையும் அவனது தோழர்களையும் திரும்பி பார்த்தார். பின்னர் விராகனை நோக்கி, விராகன், விஷயம் என்னன்னா, சமரன் ஜெயந்த எங்களோட ஹீமவாகினி பிரிவுக்கு ஒரு நல்ல நண்பன். நாக பிரிவு இந்த விஷயத்துல எதுவும் தலையிடலனாலும் இந்த பையனை அவமானப்படுத்துறதை ஹீமவாகினி மக்கள் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்க மாட்டாங்க என்றார். அவரின் இந்த வார்த்தைகள் அந்த இடத்தின் அமைதியை உடைத்தது. உடனே அங்கே சுற்றியிருந்த சக்தி வாய்ந்தவர்கள் ஆச்சரியமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஏனெனில் ஜெயசமரனுக்காக இவ்வளவு வலிமையானவர்கள் முன்வருவார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவன் நாக பிரிவின் மூத்தவராக இருந்ததுடன் ஹீமவாகினி பிரிவுடன் ஒரு நெருக்கமான உறவு கொண்டிருந்தது அப்போது தெளிவானது. அதனால்தான் அவன் எந்த பயமுமின்றி அங்கே நின்று கொண்டிருக்கிறான் என்று பலர் உணர்ந்தனர். அனந்தின் வார்த்தைகள் விராகனை சற்றே அதிர்ச்சி அடைய செய்தன. கோபம் தணிந்தது போல தோன்றிய போதிலும் அவன் கண்களில் எண்ணங்கள் மாறி மாறி தெரிந்தன. பிறகு தன் பின்னால் கருப்பு ஆடையில் நின்ற ஒருவரை நோக்கி ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு ஆழ்ந்த மூச்சுடன், சரி, நாகப்பிரிவும் ஹீமவாகினி வீரர்களும் இவ்வளவு சொல்றதுனால உங்களை மதிச்சு இந்த பையனை நாங்க சும்மா விடுறோம். ஆனா இவனுங்க மறுபடியும் எங்களோட தனித்துவமான பறவை பிரிவை அவமதிச்சா அதுக்கப்புறம் நாங்க சும்மா இருக்க மாட்டோம் என்றான். அதற்கு ஜெயசமரன் அமைதியான புன்னகையுடன், அதை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் மூத்த விராகன். காரணம் இல்லாம யாரையும் நான் அவமதிக்க மாட்டேன். மத்தவங்க என்ன அவமதிக்க நினைச்சா மட்டும்தான் நான் அவங்களுக்கு பதிலடி கொடுப்பேன். உங்க பிரிவு அந்த மாதிரி எதுவும் பண்ணாத வரைக்கும் நானும் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். அதையும் மீறி யாராவது ஏதாவது பண்ணா இந்த சமரன் ஜெயந்தன் யாருன்னு அவங்களுக்கு புரிய வைப்பேன் என்றார். அந்த வார்த்தைகளில் மறைந்திருந்த அமைதியான எச்சரிக்கை பலராலும் உணரப்பட்டது. அதே நேரத்தில் அவன் சாதாரண போர் வீரன் அல்ல என்பதும் தெளிவாக புரிந்தது. இருந்தாலும் அந்த பதில் விராகனின் கண்களில் மீண்டும் கோபத்தை தூண்டியது. அவன் உடனே ஜெயசமரனை பார்த்து, இந்த பையனுக்கு உண்மையாவே யாருகிட்ட எப்படி பேசணும்னு தெரியல போல. அதை இவனுக்கு யாராவது சொல்லி கொடுத்தே ஆகணும் என்றான். ஆனால் அந்த கோபம் தாக்குதலாக மாறவில்லை. சூழ்நிலை கட்டுப்பாட்டிலேயே இருந்தது. அதை கவனித்த ஆனந்த் சிரித்தபடியே தனது தோழர்களுடன் ஜெயசமரனின் அருகில் வந்து நின்று, ஏய் குட்டி சமரா, நீ உண்மையிலேயே ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன்தான். நீ எங்க போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்க என்றார். இதை கேட்டதும் ஜெயசமரன் கைகளை விரித்தபடியே சிறிது நகைச்சுவை கலந்த குரலில், மூத்த ஆனந்த், உண்மையை சொன்னா இந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் அவன்கிட்ட எதுவுமே சொல்லல.
அவன் தான் தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ண பாக்குறான். அதெல்லாம் விடுங்க. நீங்க சொல்லுங்க. அந்த அழிவின் அரண்மனை மேல உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்ததால தானே நீங்க எல்லாரும் இவ்வளவு அவசரமா இங்க வந்திருக்கீங்க என்று கேட்டான். அந்த கேள்வியை கேட்ட ஆனந்த் மெதுவாக அவன் அருகில் வந்து மிகவும் தாழ்ந்த குரலில், குட்டி சமரா, உன்கிட்ட தான் பண்டைய அழிவு குறியீடு இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால அழிவின் மன்னனோட புதையலை எடுக்க உனக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனா அதே புதையலுக்காக தான் நாங்களும் இங்க வந்திருக்கோம். நீ மகா தெய்வீக தாந்திரிகனா உயர்ந்திருந்தாலும் இந்த மிருகங்களின் பிரதேசத்துல உன்னை விட ரொம்ப ஆபத்தான பல மறைஞ்சிருக்கிற போர் வீரர்கள் இருக்காங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த புதையலை எடுக்கிறது அவ்வளவு எளிதா இருக்காது என்று எச்சரித்தார். அந்த வார்த்தைகள் ஜெயசமரனின் மனதை அமைதியாக்க அவன் நன்றியுடன் சரி என்று தலையசைத்தான். அழிவின் மன்னனின் புதையலை பெற பலர் முயற்சி செய்து கொண்டிருப்பது அவனுக்கு தெரிந்திருந்தாலும் ஹீமவாகினி பிரிவு தன்னிடம் காட்டிய இந்த ஆதரவு ஒரு பெரிய அருளாகவே உணர்ந்தான். அவன் அந்த எண்ணங்களில் மூழ்கியிருந்த போது, ஏய் என் நண்பன் சமரா, எப்படி இருக்க? என்ற பரிச்சயமான குரல் அருகில் கேட்டது. அதை கேட்டு திரும்பி பார்த்தபோது அது நாகவர்மனின் குரல் என்பதை அவன் அறிந்தான். அதே நேரத்தில் நாக பழங்குடியின வீரர்களுடன் அவன் நெருங்கி வந்தான். அப்போது ஜெயசமரன் புன்னகையுடன் அவனை வரவேற்றதும் அமரின் பார்வை அவன் மேல் விழுந்தது. பிறகு சில நொடிகள் அமைதியாக பார்த்துவிட்டு அமர், அப்படின்னா மூத்த பைரவன் ரொம்ப சிறப்பா கருதும் சமரன் ஜெயந்தன் நீங்க தானா என்று கேட்டான். அதற்கு ஜெயசமரன் எதுவும் பேசாமல் அமைதியாக தலையை மட்டும் அசைத்தான். ஆனால் அடுத்த கணம் அமர் முன்னேறி இதயத்தை உலுக்கும் நாக கர்ஜனையுடன் தனது உடலிலிருந்து பச்சை ஒளியை வெளியிட்டான். அந்த ஒளியின் நடுவே 800 நாகமுத்திரைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றி அவனது சக்தி பல மடங்கு உயர்ந்தது. அந்த காட்சியை வீரா, வேற்றுலக நாகமந்திரி மற்றும் மற்றவர்கள் வியப்புடன் பார்த்தனர். அவர்கள் ஜெயசமரனை பாதுகாக்க முன்வர முயன்றதை அவன் கையை அசைத்தபடி மெதுவாக தடுத்தான். பின்னர் சிறிய புன்னகையுடன், அமர் இப்ப என்னோட பண்டைய நாக நுட்பத்தோட வலிமையை சோதிக்க விரும்புறான். அதை நான் எப்படி மறுப்பேன்? சரி, இன்னைக்கு அதோட சக்தியை எல்லாரும் பார்க்கட்டும் என்றான். உடனே அவன் தனது கை முஷ்டிகளை இருக்க ஊதா மற்றும் தங்க நாக முத்திரைகள் ஒளிரத் தொடங்கின. அதைத் தொடர்ந்து பண்டைய நாகம் உயிர் பெற்றது போல அவனது உடலிலிருந்து மிகவும் சக்தி வாய்ந்த நாக சக்தி வெளிப்பட்டது. அந்த தங்க ஒளி அதிகரித்த போது 300 தங்க நாக முத்திரைகள் அவன் முன்னே தோன்றின. சக்தியின் அளவில் அமர் மேலோங்கியதாக தோன்ற சுற்றியிருந்த காற்றே மங்கியது. அதை பார்த்ததும் அவர்களை சுற்றியிருந்த அனைவரும் தாமாகவே விலகினர். அதே நேரத்தில் புகழ்பெற்ற அந்த பண்டைய நாகப்போர் நுட்பத்தை யார் திறமையாக கையாள முடியும் என்ற எதிர்பார்ப்பு பரவியது. அந்த இடைவெளியில் அமர் புன்னகையுடன் முன்னேறி ஒரு வலிமையான குத்தை வீசினான். அது பச்சை ஒளியாக மாறி வேகமாக ஜெயசமரனை நோக்கி வந்தது. தாக்குதல் நெருங்கினாலும் ஜெயசமரன் அதை தவிர்க்கவில்லை. மாறாக தங்க ஒளியை வெளியிட்டபடியே தனது குத்தினால் அதை நேரடியாக எதிர்கொண்டான். பிறகு அந்த பச்சை மற்றும் தங்க ஒளிகள் மோதிய அதிர்வில் அவர்களை சுற்றியிருந்த மலைப்பகுதி முழுவதும் அதிர்ந்தது. அந்த பேரடி ஜெயசமரனின் உடலை பின்னோக்கி தள்ளிய போதிலும் அவன் தனது வெள்ளி நிற உள் சக்தியை அழைத்து அமைதியை மீட்டான். பின்னர் மெதுவாக மூச்சை சீராக்கி, இந்த பையன் உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தவன் தான் என்றான். வலிமையை ஒப்பிட்டு பார்த்தபோது அமர் பல இந்திரஜித்துகளை விட அதிக சக்தி கொண்டவன் என்பது ஜெயசமரனுக்கு தெளிவாக புரிந்தது. அதே நேரத்தில் மகா தெய்வீக தாந்திரிகனின் சக்திகள் அவனுக்குள் இல்லை என்றால் இப்போது கடுமையான சிக்கலில் சிக்கியிருப்பான் என்ற எண்ணமும் அவனது மனதில் தோன்றியது. பின்னர் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு அமரை நிமிர்ந்து பார்த்தான். அப்போது அவன் எதிரே இருந்த அமர் எந்த அசைவும் இன்றி அமைதியாக இருந்தான். அத்தியாயம் 2003. எந்த அசைவும் இல்லாமல் இருந்த அமரை பார்த்த ஜெயசமரன் தனது குரலை உயர்த்தி, நான் இதை ஒத்துக்கிற அமர், நீ உண்மையிலேயே பண்டைய நாகப்போர் நுட்பத்துல பயங்கரமா தேர்ச்சி அடைஞ்சிருக்க என்றான். அதற்கு அமர் அமைதியான புன்னகையுடன், நீங்க மட்டும் என்ன சும்மாவா? உங்ககிட்ட இருக்கிற பண்டைய நிலையோட உதவியால வெறும் 300 நாகமுத்திரைகளை வச்சு என்னோட 800 நாகமுத்திரைகளோட தாக்குதலை தாங்கிட்டீங்க. என்ன மாதிரியே நீங்களும் 800 நாகமுத்திரைகளை பயன்படுத்தி இருந்தா என்னால உங்ககிட்ட நிக்க கூட முடியாது. உண்மையிலேயே மூத்த பைரவனோட பார்வை ரொம்ப கூர்மையானதுதான். அந்த பண்டைய நிலையை நீங்க அடைஞ்சதே போதும் நீங்க எவ்வளவு திறமையானவர்னு சொல்ல. நானும் அதை அடைய முயற்சி பண்ணேன். ஆனா அவங்களோட நடந்த போர்ல ரொம்ப கேவலமா தோத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த பண்டைய நிலை அடைய எனக்கு வேற வழியே தெரியல என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டு ஜெயசமரன் மெதுவாக சிரிக்க தொடங்க அருகில் நின்ற நாகவர்மன் நகைச்சுவையுடன், சமரா, கோவப்படாத. அமர் எப்பவுமே இப்படிதான். இவன் பேசுறதுக்கு முன்னாடி சண்டை போடுவான். இவன் உன்கிட்ட மட்டும் இல்ல,
எங்க பிரிவோட எல்லா பெரியவர்களோடவும் அப்புறம் தலைவர் சாகருக்கு கூட சவால் விட்டுருக்கான் என்றான். பிறகு சிறிது நேரம் கழித்து ஜெயசமரன் அமரை பார்த்து, என்னோட யூகம் சரியா இருந்தா அழிவின் மன்னனோட புதையலை எடுக்க தான் நீயும் இங்க வந்திருக்கணும் இல்லையா என்று கேட்டான். அதற்கு அமர் சிரித்தபடியே, தலைவர் சாகர் கிட்ட இருந்து நீங்க தான் பண்டைய அழிவு குறியீட்டோட புது உரிமையாளர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் அந்த புதையலை எடுக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். எது எப்படியோ ஒரு திறமையான போர் வீரனால மட்டும்தான் அதை எடுக்க முடியும்னு நான் நம்புறேன் என்றான். அந்த பதில் ஜெயசமரனை மீண்டும் சிரிக்க வைத்தது. புதையலை நோக்கி ஏற்கனவே பல வீரர்கள் வந்திருப்பதை அவன் அறிந்திருந்ததால் இன்னொரு திறமையான போர் வீரன் சேர்ந்தது அவனுக்கு பெரிய விஷயமாக தோன்றவில்லை. ஜெயசமரனின் சிரிப்பை பார்த்த அமரும் புன்னகையுடன், அப்புறம் இன்னொரு விஷயம் சமரா, அந்த புதையலை என்னால எடுக்க முடியாதுன்னு எனக்கு உறுதியா தெரிஞ்சா அதை நீங்க எடுக்க உங்களுக்கு உதவ நான் கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன். ஏன்னா நீங்க எங்க நாகப்பிரிவோட மூத்தவர், எல்லாத்துக்கும் மேல எங்கள்ல ஒருத்தர் என்றான். அப்போது அருகில் நின்ற சமரன் சுற்றியிருந்த கூட்டத்தை பார்த்து சிரித்தபடியே, எனக்கு தெரிஞ்ச சக்தி வாய்ந்த பழங்குடியினர்கள் எல்லாருமே இங்க வந்துட்டாங்க. கமோரா பிரிவு மட்டும்தான் மீதம் இருக்குது என்றான். அதை கேட்ட மூத்த ஆனந்த் மெதுவாக சிரித்து கொண்டே, அவங்க எப்படி வராம இருப்பாங்க? கமோரா பிரிவோட வேகத்துக்கு சமமானவங்க இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல. அவங்க எப்போ வேணும்னாலும் இங்க இருப்பாங்க. அங்க பாருங்க, அரக்கனுங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள அந்த அரக்கனுங்களே இங்க வந்துட்டானுங்க. இவனுங்க எப்படி இப்படி திடீர்னு வரானுங்கன்னே எனக்கு புரியல என்றார். அந்த வார்த்தைகள் மிகச் சத்தமாக இல்லாவிட்டாலும் அருகில் இருந்த சில நிழல்கள் அதை கேட்டு புன்னகையுடன், மூத்த ஆனந்த், எங்க கமோரா பிரிவு ரொம்ப வேகமானதுன்னு நீ நினைக்கிறியா? ஆனா வேகத்தை பத்தி பேசினா உங்க ஹீமவாகினி பிரிவும் அதே அளவுக்கு வேகமானதுதான் என்றது. அந்த குரல் கேட்டவுடன் ஜெயசமரன் அந்த நிழல்கள் தோன்றிய திசையை நோக்கி திரும்பினார். அப்போது அங்கிருந்த பரிமாணம் மெதுவாக கிழிவது போல காட்சியளித்தது. பிறகு அதிலிருந்து விசித்திரமான தோரணைகளில் 5 பேர் வெளிப்பட்டனர். அவர்களின் முன்னிலையில் வெள்ளி முடியுடன் ஒரு மூத்தவர் நின்றார். உயரத்தில் குட்டையாக இருந்தாலும் அவரிடமிருந்து வெளிப்பட்ட சக்தி மூத்த அனந்த் மற்றும் விராகனை விட எந்த விதத்திலும் குறைவாக தோன்றவில்லை. அங்கே அவரை கண்ட மூத்த அனந்த் புன்னகையுடன், மூத்த நவ்ரேத், உங்களோட வார்த்தைகள் முன்னாடி இருந்த மாதிரியே ரொம்ப இனிமையா இருக்குது என்றார். அப்போது ஜெயசமரனின் பார்வை மெதுவாக கமோரா பிரிவு உறுப்பினர்களின் பக்கம் திரும்பியது. அங்கிருந்த 5 பேரில் 4 பேர் மூத்தவர்கள், ஒருத்தி மட்டும் இளம் பெண். சிவப்பு நிற ஆடை அணிந்திருந்த அவள் அழகான முகத்துடன் நின்றாள். அந்த நேரத்தில் அவளது வெள்ளி நிற தலைமுடி சூரிய ஒளியில் மெல்ல ஒளிர்ந்தது. ஆனால் அவளிடமிருந்து வெளிப்பட்ட சக்தி மிகவும் பலவீனமாக இருந்தது. அதை கண்ட ஜெயசமரன் உள்ளுக்குள் ஆச்சரியமடைந்தான். அதே நேரத்தில் அவளுடைய சக்தியை அளவிட முயன்ற போது அவன் குழப்பமடைந்து, இது எப்படி சாத்தியம்? இந்த பொண்ணு ஒரு ஆரம்ப நிலை மகாயோகி மாதிரி தெரியுறா. ஆனா இவ்வளவு கம்மியான சக்தியோட அவ எப்படி இங்க இருக்க முடியும்? கண்டிப்பா இதுல ஏதோ ஒண்ணு சரியில்லை என்று நினைத்தான். இந்த எண்ணம் அவனது மனதில் சுற்றி கொண்டிருக்க அவளுடைய உடலுக்குள் மறைந்திருந்த இன்னொரு ஆபத்தான உள்சக்தி மெதுவாக அவனுக்கு புரிய ஆரம்பித்தது. வெளியில் பலவீனமாக தோன்றினாலும் அவள் உள்ளே மறைந்திருந்த அந்த ஆழமான சக்தியை அவனால் தெளிவாக உணர முடிந்தது. அதே நேரத்தில் அந்த பெண்ணும் ஜெயசமரனை நோக்கி திரும்பினாள். அப்போது அவளுடைய கண்களில் இருந்து ஒரு மெல்லிய வெள்ளி ஒளி வெளிவந்து அவனை தொட்டது. அதை உணர்ந்த ஜெயசமரன் தனது விரல்களை இறுக்கி பிடித்து தனது உள்சக்தியை வெளிப்படுத்தியபடியே, இந்த பொண்ணோட உள்சக்திகள் ரொம்ப ஆபத்தானதா இருக்குது என்றான். அதைத் தொடர்ந்து அவர்கள் இருவரின் உள்சக்திகளும் வேகமாக மோதின. அப்போது அங்கே எந்த சத்தமும் எழவில்லை. ஆனால் ஒரு கணம் இருவரின் உடல்களும் மெதுவாக நடுங்கின. அந்த மோதலுக்கு பிறகு ஜெயசமரனின் கண்களில் இருந்த ஆச்சரியம் மேலும் அதிகமாகி, இந்த பொண்ணு ரொம்ப சக்தி வாய்ந்த மகா தெய்வீக தாந்திரிகர் என்றார். மகாயோகி நிலை மட்டுமே கொண்டிருந்த அவள் இவ்வளவு ஆபத்தான தாந்திரிகராக இருப்பாள் என்று அவன் முன்பு நினைத்ததே இல்லை. அவளும் அவனை பார்த்தபோது அதே அளவு ஆச்சரியமடைந்தாள். ஏனெனில் ஜெயசமரனின் உள்சக்தி அவளுடையதை விட குறைவானது அல்ல என்பது அவளுக்கும் தெளிவாக தெரிந்தது. இந்த அமைதியான மோதலை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அதை உணர்ந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அவர்களில் கமோரா பிரிவின் மூத்தவரான நவ்ரித்தும் ஒருவர். பிறகு அவர் ஜெயசமரனை கவனமாக பார்த்துவிட்டு அருகில் நின்ற பெண்ணிடம், ரித்திகா, உனக்கு போட்டியா இருக்கக்கூடிய போர் வீரனை நீ கடைசியா கண்டுபிடிச்சிட்ட மாதிரி தெரியுது. நம்ம கமோரா பிரிவோட வரலாற்றிலேயே உன்ன மாதிரி ரொம்ப திறமையான தாந்திரிகர் வேற யாரும் இல்லைன்னு நீ நினைச்ச இல்லையா? இப்போ பாரு, இந்த பையன் உன் அளவுக்கு சக்தி வாய்ந்தவனா இருக்கான்.
அவனோட உள் சக்திகள் மட்டும் இல்லாம வெளிசக்தியும் மகா யோகியை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு என்றார். அந்த வார்த்தைகள் ரித்திகாவின் மனதில் நெருப்பை அள்ளி போட்டது போல இருந்தன. பிறகு அவளுடைய கண்கள் உடனே கடினமானதாக மாறின. அந்த மாற்றம் ஜெயசமரனுக்கே ஒரு கணம் பதட்டத்தை ஏற்படுத்தியது. அப்போது அவன் மனதில், அந்த மூத்த நவ்ரித் அவ காதுல என்ன சொன்னார்னு தெரியல, இந்த பொண்ணு என்ன இவ்வளவு கொலைவெறியோட பாக்குறா என்று நினைத்தான். பிறகு சில நொடிகள் கழித்து ரித்திகா நேராக ஜெயசமரனை பார்த்து, நண்பா, உனக்கு கொஞ்சம் நேரம் இருந்தா இங்க வா, நான் உன்னோட உள் சக்தியோட போராட விரும்புறேன் என்று சவால் விட்டாள். ஏனெனில் உள் சக்தியில் யாராவது ஒருவர் தன்னுடன் சமமாக இருக்க முடியும் என்ற எண்ணத்தை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாதது தெளிவாக தெரிந்தது. அதனால் உடனே போராடி தன்னை மேலானவள் என்று நிரூபிக்க வேண்டும் என்ற விருப்பம் அவளுக்குள் இருந்தது. ஆனால் ஜெயசமரன் அமைதியாக அவளை பார்த்தபடியே, சரியான நேரம் வரும்போது அதை பத்தி பேசுவோம் என்றார். ஜெயசமரனின் பதிலை கேட்டதும் மூத்த ஆனந்த் மெதுவாக புன்னகைத்தார். பின்னர் அவர் விஷயத்தை மாற்றி வெறிச்சோடிய பகுதியை நோக்கி தாழ்ந்த குரலில், இங்க இருக்கிற புயல் காத்து நாளையிலிருந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த பரிமாண பிளவு ஆராய நமக்கு கொஞ்சம் எளிதா இருக்கும். நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க என்று கேட்டார். அவரது கேள்விக்கு சுற்றியிருந்த அனைவரும் ஒருமித்த குரலில் சம்மதம் தெரிவித்தனர். அந்த நேரத்தில் ஜெயசமரன் அமைதியாக நின்றபடி அங்கு கூடியிருந்த பல சக்தி வாய்ந்த போர் வீரர்களை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது மிருகங்களின் பிரதேசத்தில் இருக்கும் வலிமை மிக்க வீரர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் இங்கே இருக்கலாம் என்ற எண்ணம் அவனுக்குள் எழுந்தது. அதே நேரத்தில் அங்கிருந்த அனைவரின் எண்ணமும் அழிவின் மன்னனின் புதையலை பெறுவதிலேயே இருந்தது. அந்த எண்ணத்தோடு அவன் தனது கை முஷ்டிகளை பிடித்தபடியே ஒரு குறிப்பிட்ட இடத்தை லேசான அசௌகரியத்துடன் பார்த்தான். அங்கிருந்து அவனுக்கு ஒரு விசித்திரமான உணர்வு எழுந்தது. அதை உணர்ந்தவுடன் அவன், அது என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா யாரோ எங்க எல்லாரையும் மறைஞ்சிருந்து பார்க்கிற மாதிரி தோணுது. ஒருவேளை நான் நினைச்சது தப்பா கூட இருக்கலாம் என்று நினைத்தான். வடக்கிலிருந்து பலத்த புயல் காற்று தொடர்ந்து வீசியதால் வலிமையான இந்திரஜித்துகளுக்கே தங்களை நிலைநிறுத்த போராட வேண்டியிருந்தது. வீரர்களின் எண்ணிக்கை அதிகரித்த போதும் பரிமாண பிளவை ஆராய யாரும் முன் வரவில்லை. முயன்ற சிலரும் பலத்த அலறல்களுக்கு பிறகு திரும்பி வரவில்லை. அதனால் மற்றவர்கள் தங்கள் பேராசையை அடக்கி சரியான நேரத்திற்காக காத்திருந்தனர். ஜெயசமரனும் தனது தோழர்களுடன் முன்னேறாமல் அமைதியாக இருந்தான். அவனுடன் 2 சக்தி வாய்ந்த பழங்குடியின பிரிவு வீரர்கள் இருந்தபோதும் அவன் அவசரப்படவில்லை. ஏனெனில் மகா தெய்வீக தாந்திரிகரின் உள்சக்திகளால் மறைந்திருந்த இன்னும் பல சக்திகள் இருப்பதை அவன் உணர்ந்திருந்தான். அதனால் அவர்களின் கவனத்தை ஈர்ப்பது விவேகமற்றதாக தோன்றியது. இப்படியே அனைவரும் காத்திருந்த போது மறுநாள் பிற்பகலில் புயல் காற்று பலவீனமடைய தொடங்கியது. அதை உணர்ந்து அதுவரை அமைதியாக இருந்த பகுதி திடீரென கலகலப்பால் நிரம்பியது. உடனே வீரர்களின் கண்களில் மகிழ்ச்சி பிரகாசித்தது. இதை கண்டு ஜெயசமரன் பெருமூச்சு விட்டான். அப்போது மூத்த ஆனந்த் தலையை அசைத்தபடி, இந்த பரிமாண புயல் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு இவங்களுக்கு இன்னும் புரியல. பேராசையால எத்தனை பேர் உயிரிழக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் முன்னாடி இங்க வந்தப்ப இந்திரஜித் நிலைமையில தான் இருந்தேன். அப்பவே நான் பயங்கரமா காயமடைஞ்சேன். அதுல இருந்து குணமடைய எனக்கு பல வருடங்கள் ஆச்சு. ஏன்னா இந்த காத்து நம்ம உடம்புக்குள்ள நுழைஞ்சா வெளியே வர முடியாத அளவுக்கு ரொம்ப விசித்திரமான சக்தியை கொண்டது என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரனின் முகத்தில் கவலை அதிகரித்தது. ஏனெனில் இந்த இடம் பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாது. அதே நேரத்தில் அந்த காற்றின் ஆபத்து இவ்வளவு அதிகமாக இருக்கும் என்று அவன் நினைத்ததே இல்லை. மேலும் அங்கே பண்டைய மந்திர மிருகங்கள் இருக்கலாம் என்ற எண்ணமும் எழுந்தது. இதற்கிடையில் அமர் தூரத்தை நோக்கி புன்னகைத்தபடியே, இந்த பாழடைந்த இடத்துக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, நாம தயாராகலாம். பேராசை கொண்ட இந்த கூட்டத்தை பயன்படுத்தி நாம புயலை கடக்கலாம். அது மந்திர மிருகங்கள் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கும் என்றான். தேவையில்லாமல் சக்தியை வீணாக்க விரும்பாததால் அவன் எச்சரிக்கையுடன் இருந்தான். அதை கேட்ட ஜெயசமரன் தூரத்தை நோக்கி பார்த்தான். அங்கு சக்தி வெடித்தது போல உணரப்பட்டதும் பல வீரர்கள் நகரத் தொடங்கினர். அருகில் நின்ற சமரன் கண்களை திருப்பி, தனித்துவமான பறவை பிரிவும் முன்னேறப் போகுது ஜெய் என்றான். அதை கேட்ட ஜெயசமரன் முன்னேற தயாரான விராகனையும் மற்ற வீரர்களையும் திரும்பி பார்த்தான். அவர்கள் ஒளிகளாக மாறியபடியே கைகளை அசைத்தனர். அந்த ஒளிகள் ஒன்றிணைந்து பெரிய கருநிற விசிறியாக உருவானது. விசித்திரமான குறியீடுகளால் நிரம்பிய அந்த விசிறி சுழன்ற போது மர்ம சக்தி வெளியேறி சுற்றியிருந்த பகுதியை மங்கலாக்கியது. அதை பார்த்த ஜெயசமரன் ஆச்சரியப்பட்டு, இது பண்டைய அசுர காற்று விசிறின்னு சொல்ற 14வது சக்தி வாய்ந்த புதையல். இந்த புதையல் பண்டைய காலங்கள்ல பல 2 ஆன்மாக்களை அழிச்சிருக்கணும். தனித்துவமான பறவை பிரிவு கிட்ட இவ்வளவு விலைமதிப்பற்ற புதையல் இருக்குதா என்று கேட்டான்.
ஜெயசமரனின் ஆச்சரியத்தை கவனித்த அருகில் நின்ற மூத்த ஆனந்த் மெதுவாக அவனிடம், தனித்துவமான பறவை பிரிவு இவ்வளவு பழமையான மற்றும் அரிய பொருட்களை சேகரிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் கொண்டது. அதனாலதான் அவங்க கிட்ட இந்த மாதிரியான பல புதையல்கள் இருக்குது என்றார். அதற்கு ஜெயசமரன் முகத்தில் லேசான புன்னகையுடன், இந்த பண்டைய புதையல்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவைகளா இருந்தாலும் உண்மையான வலிமை பட்டியல்ல முதல் 10 இடங்கள்ல இருக்கிற புதையல்களுக்கே சொந்தமானது. ஏன்னா அதுங்க தான் பண்டைய மூதாதையரால உருவாக்கப்பட்டது. மற்றவையும் சக்தி வாய்ந்ததுங்கிறத நான் மறுக்கல. ஆனா அந்த 10ஓட ஒப்பிடும்போது அதுங்க ரொம்ப சின்னதுதான் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட மூத்த ஆனந்த் சிறிது நேரம் யோசித்தபடியே, ஆமா சமரா, நீ சொல்றதும் சரிதான். அந்த பட்டியல்ல இருக்கிற 10 புதையல்களையும் யாராலையும் அவ்வளவு எளிதா எடுக்க முடியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுல 9 மட்டும்தான் பண்டைய மூதாதையரால உருவாக்கப்பட்டுச்சு என்றார். இதை கேட்ட ஜெயசமரனின் முகத்தில் ஆச்சரியம் தோன்றியது. அவன் உடனே, என்ன, பட்டியல்ல இருக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த புதையல் பண்டைய மூதாதையரால உருவாக்கப்படலையா? அப்படின்னா அது என்ன புதையல்? அது யாரால உருவாக்கப்பட்டுச்சு என்று கேட்டான். அதற்கு மூத்த ஆனந்த் லேசான புன்னகையுடன், "ஹம், அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சமரா. பண்டைய நூல்கள்ல இத பத்தி படிச்சுதான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பட்டியல்ல இருக்கிற சக்தி வாய்ந்த புதையல் ரொம்பவும் மர்மமானது. இத பத்தி பல வலிமையான வீரர்களுக்கு கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன்" என்றார். அந்த தகவல்களை பற்றி கேட்ட ஜெயசமரனின் ஆர்வம் அதிகரித்தாலும் அந்த நேரத்தில் அதை மேலும் ஆராய்வது தேவையில்லை என்று அவன் எண்ணினான். மறுபுறம் விராகன் ஜெயசமரனை நோக்கி சிரித்தான். பிறகு அடுத்த கணத்தில் இருள்வேந்தன் பழங்குடியினரை சுற்றி ஒரு கவசம் உருவாக்கப்பட்டு அவர்கள் வேகமாக முன்னேறினர். அதே சமயம் கமோரா பழங்குடியினரின் மூத்த நவ்ருத் சிரித்தபடியே, அனந்த், நாமளும் முன்னேறுவோம் என்றார். பிறகு ஒரு கணம் கழித்து அவர்களுக்கு முன் இருந்த பகுதி மங்கலாகி அவர்களும் முன்னேறினர். அதே நேரத்தில் அந்த 5 வீரர்களும் மர்மமாக மறைந்ததை யாரும் கவனிக்கவில்லை. அதை பார்த்த மூத்த அனந்த் புன்னகையுடன், "ஹம், கமோரா பிரிவோட சிறப்பு என்னன்னா அவங்களால பரிமாணங்களை கிழிச்சு அது வழியா நகர முடியும். அதனாலதான் அவங்களோட வேகம் மத்தவங்களை விட ரொம்ப அதிகம்" என்றார். பின்னர் மெதுவாக, "சரி, இப்ப நாமளும் போகலாம்" என்றார். இதை சொல்லிக்கொண்டே அவர் நகர முயன்ற போது ஜெயசமரன் அவரை மெதுவாக தடுத்தான். பிறகு சிரித்தபடியே தனது கை முஷ்டிகளை இறுக்கிய போது சிறிய ஆனால் பண்டைய மண்டபம் போன்ற அமைப்பு அவனது கைகளில் தோன்றியது. அதனை வெளிப்படுத்தியவுடன் அவன், "மூத்தானந்த், அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்ல. தனித்துவமான பறவை பிரிவுக்கு அதோட சொந்த புதையல்கள் இருக்கிற மாதிரி நமக்கும் ஒண்ணு இருக்குது. நாம இந்த மந்திர பண்டைய மண்டபத்துல மறைஞ்சு பயணிக்கலாம். பரிமாண புயல்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவையா இருந்தாலும் இதுல இருக்கிற வரைக்கும் அதால நமக்கு எந்த தீங்கும் பண்ண முடியாது. இது நம்ம சக்தியை மிச்சப்படுத்தும்" என்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட மூத்த அனந்தின் முகத்தில் ஆச்சரியம் விரிந்தது. அப்போது ஜெயசமரன் கையை அசைத்தவுடன் மந்திர பண்டைய மண்டபம் பெரிதாகி அவர்களுக்கு முன் தோன்றியது. முதலில் ஜெயசமரன் உள்ளே நுழைந்தான். பின்னர் சமரன், வீரா மற்றும் மற்றவர்கள் நுழைந்தனர். அதன் பின் அமர் சிரித்தபடியே, "இது ரொம்ப அருமை. நாம நம்மளோட பல முயற்சிகளை இதனால சேமிக்கலாம்" என்றான். இதை சொல்லிக்கொண்டே மற்ற நாகப்பிரிவு வீரர்களுடன் சேர்ந்து அவன் உள்ளே சென்றான். பிறகு மூத்த அனந்தும் மற்றவர்களுடன் அந்த மண்டபத்திற்குள் நுழைந்தார். அனைவரும் உள்ளே சென்றதும் அந்த மந்திர மண்டபம் ஒளியாக மாறி முன்னோக்கி நகர்ந்து எந்த சிரமமும் இல்லாமல் பரிமாண புயலுக்குள் நுழைந்தது. அவர்கள் நகர்ந்ததும் அங்கிருந்த மற்ற வீரர்கள் தங்கள் நுட்பங்களையும் தந்திரங்களையும் பயன்படுத்தி உள்ளே செல்ல முயன்றனர். பல வண்ண ஒளிகள் முன்னேறும் காட்சி அந்த பகுதியை கண்கவர் தோற்றமாக மாற்றியது. ஆனால் அவர்கள் தொடர்ந்து நகர்ந்த போது அருகில் இருந்த மலை அருகே திடீரென மூடுபனி தோன்றியது. அந்த மூடுபனியிலிருந்து இருளின் சக்திகள் வெளிப்பட்டு ஒரு மங்கலான உருவமாக மாறின. பிறகு அந்த கருப்பு உருவம் அந்த அற்புத காட்சியை பார்த்து கொடூரமாக புன்னகைத்தது. அதைத் தொடர்ந்து அதன் கைகளிலிருந்து மேலும் கருப்பு மூடுபனி பரவியது. அந்த மூடுபனி தடிமனான போது அதிலிருந்து இன்னொரு உடல் வெளிப்பட்டு, மூடுபனி மன்னா, எப்படி இருக்க? என்று கேட்டது. அத்தியாயம் 2004. அந்த மனிதன் இருண்ட மூடுபனியிலிருந்து வெளிப்படுவதைக் கண்டதும் மூடுபனி மன்னனின் முகம் மகிழ்ச்சியால் ஒளிர்ந்தது. பின்னர் மூடுபனியிலிருந்து வந்த மனிதன், இவ்வளவு பெரிய ஆரவாரம் பத்தின செய்தி மிருகங்களின் பிரதேசத்தோட ஒவ்வொரு மூலையையும் எட்டி இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த குழப்பத்திலிருந்து நம்ம அரக்க குழு எப்படி விலகி இருக்கோம் என்று கேட்டான். அதை கேட்ட மூடுபனி மன்னன் தாழ்ந்த குரலில், 10வது மன்னா, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அவதார் நிலை வீரர்கள் அழிவின் அரண்மனைக்கு பக்கத்துல கூட போக முடியாது என்றான்.
அதற்கு 10வது மன்னன் விசித்திரமான புன்னகையுடன், கவலைப்படாத மூடுபனி மன்னா. அழிவின் மன்னன் இன்னும் உயிரோட இருந்திருந்தா என்னோட கைகள் கட்டப்பட்டிருக்கும். ஆனா துரதிர்ஷ்டவசமா மனிதர்களுக்காக அவன் இறந்துட்டான். அதனால இப்போ அவனால நமக்கு எந்த தீங்கும் பண்ண முடியாது. பல சக்தி வாய்ந்த வீரர்கள் இங்க வந்திருக்கானுங்க. அவனுங்க எல்லாரையும் நம்மளால அழிக்க முடிஞ்சா மிருகங்களின் பிரதேசம் பெரிய இழப்ப சந்திக்கும். அதுக்கப்புறம் இங்க இருள் பரவுறத யாராலையும் தடுக்க முடியாது என்றான். இதை கேட்ட மூடுபனி மன்னன், ஆகா, உன்னோட தந்திரம் ரொம்ப அற்புதம். இந்த மக்கள் எல்லாருமே மிருகங்களின் பிரதேசத்துல ரொம்ப புகழ்பெற்ற மனிதர்கள். அவங்க எல்லாருமே இறந்தா அவங்களோட பிரிவுகள் பலவீனம் அடையும். அதுக்கப்புறம் நாம பரிமாண பிளவுக்குள்ள போனா அவதார் நிலை வீரர்களுக்கு கூட எதுவும் உணர முடியாது. இது உண்மையிலேயே நமக்கு கிடைச்ச ஒரு பொன்னான வாய்ப்பு தான் என்றான். அதற்கிடையில் 10வது மன்னன் மூடுபனியிலிருந்து முழுவதுமாக வெளியே வந்து, இதுல கேள்வி என்னன்னா, நாம நம்ம இலக்கை அடைய போதுமான வீரர்கள் நம்ம கிட்ட இருக்காங்களா என்று கேட்டான். அதை கேட்ட மூடுபனி மன்னன் சிரித்தபடியே கையை அசைத்தான். உடனே அவனை சுற்றியிருந்த பகுதி மங்கலானது. பின்னர் கருப்பு அங்கி அணிந்த 3 வீரர்கள் மெதுவாக தோன்றினர். அவர்களின் சக்தி மூடுபனி மன்னனுக்கு சமமாக இருந்தது. பிறகு ஒருவன் 10வது மன்னனை பார்த்து, 10வது மன்னனுக்கு எங்களோட வணக்கங்கள். நான் சொர்க்கமாய மன்னன், இவன் நரகமாய மன்னன், அவன் இருண்ட படுகொழியின் மன்னன் என்றான். அவர்கள் மூவரும் வெளிப்பட்டதும் மூடுபனி மன்னனை தவிர மற்ற 4 பேரும் அவதார் நிலை வீரர்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. பின்னர் கருப்பு மூடுபனியால் மூடப்பட்ட மனிதன் சிரித்தபடியே, இந்த தடவை இவ்வளவு பேர் போதுமானதா இருக்கும். என்னோட கருங்கோன் சேனை குழு பல வருஷங்களா அமைதியா இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த உலகத்தை இருளால நிரப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு என்றான். அவன் அந்த வார்த்தைகளுடன் அங்கிருந்து மறைந்தான். மறுபுறம் அந்த வெறிச்சோடிய பகுதி ஒளியின் துளிகளால் நிரம்பியிருந்தது. அதே நேரத்தில் பரிமாண புயல்கள் சுற்றியிருந்த மக்களை தாக்கின. அந்த காற்று கூர்மையான கத்திகளைப் போல இருந்ததால் அதை தடுக்க வீரர்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஆனாலும் அவர்கள் முன்னேறிக் கொண்டே இருந்தனர். சிலர் வேதனையில் அலறினர். ஆனால் பல திறமையாளர்கள் முன்னேற முடிந்தது. அந்த கூட்டத்தில் ஒரு ஒளி மட்டும் வேகமாக நகர்ந்தது. கவனமாக பார்த்தால் அது மிகச்சிறிய மண்டபம் என்பதை அறிய முடிந்தது. அந்த சிறிய மண்டபத்தை சுற்றியிருந்த சக்தி புயல் காற்றை தள்ளி கொண்டு முன்னேறியது. அந்த பண்டைய மண்டபத்திற்குள் தான் ஜெயசமரனும் அவனது தோழர்களும் இருந்தனர். அவர்களின் பாதை மற்றவர்களை விட எளிதாக இருந்தது. பின்னர் உள்ளே இருந்த மூத்த ஆனந்த், இந்த பண்டைய மண்டபம் உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தது. இருளின் பல மன்னர்கள் கூட இதுல சிறைப்பட்டு இருந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன். உன்னோட அதிர்ஷ்டம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு புதையல் உன் கைக்கு வந்திருக்கு என்றார். அதே நேரத்தில் இந்த இடத்தில் சிறைப்பட்டிருந்த இருளின் மன்னன் அவதார் நிலையைச் சேர்ந்தவன் என்பதும் அவருக்கு தெரிந்திருந்தது. அதற்கு ஜெயசமரன் புன்னகையுடன், நீங்க சொல்றதும் சரிதான். என்னோட அதிர்ஷ்டம் எனக்கு சாதகமா தான் இருக்கு. ஆனா இந்த மண்டபத்தோட முழு சக்தியை பயன்படுத்த என்கிட்ட இருக்கிற சக்தி இன்னும் பத்தல. அதனாலதான் இதை வச்சு என்னால ஒரு இருளின் மன்னனை கொல்ல முடியல என்றார். இதை கேட்ட மூத்த ஆனந்த் சிரித்தபடியே, ஒன்னும் அவசரம் இல்ல சமரா. நீ அழிவின் மன்னனோட புதையலை எடுத்த உடனே உன்னோட சக்திகள் அதிகமாகும். அதுக்கப்புறம் நீ அந்த இருளின் மன்னனுக்கே ஒரு நாள் சவால் விடலாம் என்றார். அதற்கு ஜெயசமரன் உடனே, ஆனா அந்த புதையலை எடுக்கிறது அவ்வளவு எளிதில்ல. இந்த பகுதி ரொம்ப பெருசு. அதுவும் இல்லாம இந்த பரிமாண புயல்கள் வேற எல்லா பக்கமும் இருக்கு. நம்மளால அந்த பரிமாண பிரிவோட சக்தியை ஓரளவு உணர முடியுது. அதனால நம்ம வேகமா முன்னேறலாம் என்றான். பின்னர் மூத்த ஆனந்த் முன்னோக்கி பார்த்தபடியே, ஜெயசமரன் வடக்கு பகுதியின் உண்மையான ஆபத்தை குறித்து மதிப்பிடுகிறான் என்று எச்சரித்தார். ஏனெனில் ஒருவர் அந்த பிளவை நெருங்கும் போது பரிமாண புயல்கள் அதிக ஆபத்தாக மாறும். அவற்றில் சிக்கினால் தப்புவது கடினம் என்றும், இங்குள்ள பண்டைய மந்திர மிருகங்களையும் கவனமாக எண்ண வேண்டும் என்றும் கூறினார். ஜெயசமரன் அந்த வார்த்தைகளின் தீவிரத்தை புரிந்து அமைதியாக தலையசைத்தான். அதே நேரத்தில் இந்த இடத்தில் ஒரு சிறு அலட்சியம் கூட இருக்கக்கூடாது என்று மனதில் முடிவெடுத்தார். அதன் பிறகு பண்டைய மண்டபத்தின் சக்தியை கட்டுப்பாட்டில் வைத்தபடி தன்னுடன் வந்தவர்களை பாதுகாத்துக் கொண்டு புயல்களை தவிர்த்து ஆழமான பகுதிக்குள் மெதுவாக முன்னேறினார். வழியிலே பல வலிமையான வீரர்கள் தங்களது தனித்தனி நுட்பங்களை பயன்படுத்தி பரிமாண புயல்களை தடுத்து நிறுத்தும் காட்சிகள் அவர்களுக்கு எதிராக வந்தன. புதையல் எதுவும் இல்லாவிட்டாலும் அந்த வீரர்களின் திறமை ஜெயசமரனை ஆச்சரியப்படுத்தியது. அந்த அனுபவங்களின் நடுவே அவனது உள்சக்தி மேலும் உயர்ந்து பண்டைய மண்டபத்தை கட்டுப்படுத்துவது அவனுக்கு எளிதாக மாறியது. அப்போது திடீரென அவன் மூடியிருந்த கண்களை திறந்து முகத்தில் கவலையுடன், இதுக்கு மேல போறது ரொம்ப கஷ்டம் என்றான். பிறகு அவன் தனது உள்சக்தியை விரித்த போது
அங்கிருந்து சிறிது தூரத்தில் வானத்தையும் தரையையும் இணைத்தபடி அசுர வேகத்தில் சுழலும் அடர் பச்சை நிற பரிமாண சூறாவளி ஒன்று அவனுக்கு தோன்றியது. அதன் உள்ளே கொந்தளிக்கும் பயங்கர சக்தியை உணர்ந்தவுடன் அவன் உடம்பு நடுங்கியது. அந்த ஆபத்தை உணர்ந்தவுடன், இந்த பரிமாண சூறாவளி ரொம்பவும் சிக்கலானது. எல்லாரும் நல்லா கவனமா கேளுங்க. இந்த மண்டபத்தோட சக்தியை நான் கட்டுப்படுத்தி சூறாவளியை கடக்க என்னோட முழு சக்தியையும் பயன்படுத்த போறேன். அதனால நீங்க எல்லாரும் ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கோங்க என்றார். சூறாவளியின் ஆபத்தை எச்சரித்த அந்த நொடியில் ஜெயசமரனின் முகம் சிறிது கலங்கியது. பின்னர் அமைதியாக அமர்ந்து பண்டைய மந்திர மண்டபத்தின் சக்தியை ஒருமுகப்படுத்த தொடங்கினார். அதைத் தொடர்ந்து அதற்குள் இருந்த ஏராளமான மர்ம முத்திரைகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒளிர ஆரம்பித்தன. அவை ஒளிர்ந்தபோது வலிமையான சக்திகள் வெளியேறி முழு மண்டபத்தையும் சூழ்ந்தன. அந்த சக்திகளின் துணையுடன் மண்டபம் அடர் பச்சை சூறாவளியை எதிர்கொள்ள தயாரானது. அதே நேரத்தில் வெளி உலகில் அந்த சூறாவளி ஒரு கொடூர மந்திர மிருகத்தைப் போல சுழன்றபடி வேகமாக முன்னேறி கொண்டிருந்தது. அதன் பாதையில் சிக்கிய பல சக்தி வாய்ந்த வீரர்கள் தப்பிக்க முடியாமல் போராடினர். அதிலிருந்து எவ்வளவு வலிமை இருந்தாலும் அதன் உள்ளே சிக்கியவுடன் அவர்களின் சக்தி பயனின்றி போகிறது என்பது தெளிவாக தெரிந்தது. அதனால் வேதனையான அலறல்கள் காற்றில் நீண்டு கொண்டே இருந்தன. பிறகு சிறிது நேரத்தில் பரிமாண சூறாவளி வெகு தூரம் கடந்து வந்து இறுதியில் பண்டைய மண்டபத்துடன் மோதியது. அந்த மோதலில் ஒளிர்ந்த முத்திரைகளின் சக்தி சிதறுவது போல தோன்றியது. அதே வேளையில் மண்டபத்தின் உள்ளிருந்து 10,000 ஒளி கதிர்கள் வெடித்து வெளிப்பட்டன. அவை சாதாரண ஒளி அல்ல. உற்று பார்த்தால் அவை பண்டைய புதையல்கள் என்று தெரிந்தது. அதைத் தொடர்ந்து அந்த புதையல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவந்து மண்டபத்தை சுற்றி சுழன்றன. பிறகு அவை பாதுகாப்பு கவசமாக அமைந்து சூறாவளியை தாண்ட முயன்றன. ஆனால் அந்த சூறாவளி பேராற்றல் மிகுந்தது. அதன் அழுத்தத்தில் பல புதையல்கள் மெதுவாக பலவீனமடைந்து உடையத் தொடங்கின. ஒவ்வொரு புதையலும் உடைந்து சிதறிய போது ஜெயசமரனின் உள்ளத்தில் கூர்மையான வலி எழுந்தது. அதோடு மிகவும் அரிதான பொருட்கள் கண் முன்னே அழிவதை அமைதியாக தாங்க வேண்டிய நிலை அவனுக்கு ஏற்பட்டது. இருந்த போதிலும் அவன் தளரவில்லை. அந்த மண்டபத்தை முன்னோக்கி நகர்த்தி கொண்டே இருந்தான். அதே நேரத்தில் அதன் வேகத்தை அதிகரிக்க நினைத்த போது மூத்த அனந்த் மற்றும் அமரின் குரல்கள் ஒரே சமயத்தில் சமரா, கவனமா இரு என்று கேட்டன. அந்த எச்சரிக்கைக்கு பின்னர் தரை திடீரென விரிசல் அடைந்தது. பிறகு அதிலிருந்து பல கரும் பச்சை புயல் காற்றுகள் வேகமாக நகர்ந்து மண்டபத்தை நோக்கி வந்தன. இந்த திடீர் மாற்றம் ஜெயசமரனை ஒரு கணம் அதிர்ச்சி அடையச் செய்தது. உடனே தரையின் அடியில் இருந்து ஆயிரக்கணக்கான அடி உயரமுள்ள மாபெரும் மந்திர மிருகம் ஒன்று வெளிப்பட்டது. அதன் உடல் பல வண்ண ஒளியால் மூடப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் அதன் உடலிலிருந்து எண்ணற்ற கொம்புகள் வெளிப்பட்டன. ஒவ்வொரு கொம்பையும் சுற்றி மிகவும் ஆபத்தான காற்று சுழன்றது. அந்த காட்சியை பார்த்த மூத்த அனந்த் பதட்டத்துடன், இதோட பேரு ஹசரங்கன். இது ஒரு மந்திர மிருகம். காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா பரிணமிச்சு ஒரு பண்டைய மந்திர மிருகமா மாறிடுச்சு. இந்த மாதிரி மிருகங்கள் அவ்வளவு புத்திசாலிகள் இல்ல. ஆனா இது ஆயிரக்கணக்கான வருடங்களா வாழக்கூடியது. இத பார்க்கும்போது இதுவும் ஆயிரக்கணக்கான வருடங்களா உயிரோட இருக்கிற மாதிரி தெரியுது என்றார். அதற்கு ஜெயசமரன் கனமான குரலில், மூத்த ஆனந்த், நான் இந்த மண்டபத்தை பாத்துக்கிறேன். நீங்களும் அமரும் போய் அந்த மிருகத்தை கவனிச்சுக்கோங்க. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மிருகத்தை முடிக்க நாம ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டா அந்த பரிமாண சூறாவளி நம்மள சீக்கிரம் முடிச்சிடும் என்றார். அதை கேட்டதும் அனந்தும் அமரும் உறுதியுடன் சிரித்தபடியே, கவலைப்படாத சமரா, இந்த மிருகத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடுறோம் என்றார்கள். ஏனெனில் அந்த இடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த சுமார் 10 இந்திரஜித் நிலை வீரர்கள் இருந்தனர். அதனால் ஹசரங்கன் மிருகத்தை சமாளிப்பது கடினம் என்றாலும் அவர்கள் அனைவரும் ஒன்றாக இருந்ததால் அதை தடுக்க முடியாத நிலை இல்லை. அதை கேட்ட ஜெயசமரன் அமைதியாக தலையசைத்தான். அப்போது ஒரு எண்ணம் அவன் மனதில் எழுந்தது. அந்த எண்ணம் வந்த பின் புதையல்கள் தீர்ந்து போவதற்கான கவலை அவனை விட்டு போனது. பின்னர் பண்டைய மண்டபத்தை முன்னோக்கி நகர்த்தும் அவனது வேகமும் அதிகமானது. பாதுகாப்பு சக்திகள் அவர்களை சுற்றி இருந்ததால் அதன் உதவியுடன் அவர்கள் அந்த ஆழமான புயலை மெதுவாக கடந்து கொண்டிருந்தனர். இதற்கிடையில் மறுபுறம் 1000 கொம்புகள் கொண்ட அந்த உருவம் முழுவதுமாக வெளிப்பட்டிருந்தது. அது வெளிப்பட்ட உடனே வானத்தை நோக்கி சத்தமாக கர்ஜித்தது. அதே நேரத்தில் அதன் கொம்புகளில் அது கொன்ற பல வீரர்களின் இரத்தம் உலராமல் இருந்தது. அப்போது வேகமாக முன்னேறி கொண்டிருந்த பண்டைய மண்டபத்தை அது கவனித்தது. பிறகு உடனே அதை தாக்க விரைந்தது. ஆனால் அது மண்டபத்தை நெருங்கியவுடன் அதன் உள்ளிருந்து பல சக்திகள் வெளிப்பட்டன. அவை நேராக அந்த மிருகத்தை தாக்கின. அந்த சக்திகளில் 2 அவதார் நிலைக்கு மிக அருகில் இருந்தன. தாக்குதல் தொடர்ந்து நடந்தபோது அந்த மிருகத்தின் பல கொம்புகள் உடைந்தன. அதைத் தொடர்ந்து அது இரத்தத்தில் மூழ்கி வலியால் சத்தமாக கத்தியது. அதனால் அதன் அடுத்தடுத்த தாக்குதல்கள் இன்னும் கொடூரமாக மாறின.
இருந்தாலும் மண்டபத்திலிருந்து மேலும் 2 ஆபத்தான சக்திகள் வெளிப்பட்டு அதை எதிர்கொண்டன. இறுதியில் அந்த மிருகம் முழுவதும் அழிக்கப்பட்டது. மண்டபத்திற்கு அந்த மிருகத்தை கையாள்வது மிக கடினமாக இல்லை. ஆனால் அங்கிருந்த மூத்த அனந்தும் அமரும் சோர்வுடன், "ஹ, இந்த 1000 கொம்புகள் கொண்ட மிருகத்துக்கு அறிவுதான் இல்ல. ஆனா அதோட ஒவ்வொரு தாக்குதலும் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு" என்றார்கள். ஏனெனில் அவர்கள் தங்கள் சக்திகளை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தியதால் அவர்களின் சக்திகள் குறைந்து கொண்டிருந்தன. அதே நேரத்தில் அங்கிருந்த பிற மிருகங்களின் தாக்குதல்கள் தொடர்ந்ததால் நிலைமை மேலும் சிரமமானது. அவர்களின் களைப்பை கவனித்த நாகவர்மன் கவலையுடன், சமரா, இந்த பரிமாண சூறாவளியிலிருந்து நாம வெளியே போகணும். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? என்று கேட்டார். அதை கேட்ட ஜெயசமரன் அவனை பார்க்காமல் அமைதியாக, "இன்னும் 10 நிமிஷம் ஆகும்" என்றார். அந்த பதிலை கேட்ட அமரும் மூத்த அனந்தும் கண்களை மூடி தங்கள் சக்திகளை அதிகமாக வெளிப்படுத்தினர். அதைத் தொடர்ந்து இன்னும் பல மந்திர மிருகங்களின் கடுமையான தாக்குதல்கள் தொடர்ந்து எதிர்கொள்ளப்பட்டன. இதற்கிடையில் பண்டைய மண்டபத்திற்குள் இருந்த மற்றவர்கள் அமைதியாக அமர்ந்திருந்தனர். ஆனால் அவர்களின் முகங்களில் கவலை தெளிவாக தெரிந்தது. ஏனெனில் பரிமாண சூறாவளியின் ஆபத்தை அவர்கள் அனைவரும் அறிந்திருந்தனர். அதே நேரத்தில் அந்த பண்டைய மண்டபத்தின் பாதுகாப்பு மட்டும் இல்லையெனில் அவர்களை மரணத்திலிருந்து எதுவும் காப்பாற்ற முடியாது என்பதும் அவர்களுக்கு புரிந்திருந்தது. இவ்வாறு சுமார் 10 நிமிடங்கள் கடந்தன. அதன் பிறகு ஜெயசமரன் கண்களை திறந்தான். அப்போது அவனது முகத்தில் மெதுவான புன்னகை தோன்றியது. அது பார்க்க அவனது இதயத்தில் இருந்த சுமை அகன்றது போல இருந்தது. அந்த புன்னகையை பார்த்த மற்றவர்கள் நிம்மதியாக மூச்சு விட்டனர். பின்னர் அனைவரும் அடர் பச்சை நிற பரிமாண சூறாவளியை நோக்கி பார்த்தனர். அது இப்போது குறைந்து கொண்டிருந்தது. இதனால் அவர்கள் அந்த ஆபத்தான நிலையை விட்டு வெளியே வந்து விட்டார்கள் என்பது புரிந்தது. அப்போது ஜெயசமரன் கையை அசைத்தான். உடனே அவனது பண்டைய மண்டபம் மறைந்தது. அவர்கள் அனைவரும் மீண்டும் வெளி உலகத்திற்கு திரும்பினர். அந்த நேரத்தில் வானத்தில் மிகப்பெரிய கருப்பு பரிமாண பிளவு விரிந்திருந்தது. அதை கண்டவுடன் அவர்களின் கண்களில் ஒரு தீவிர உணர்வு தோன்றியது. ஏனெனில் அந்த பிளவிற்குள் இருந்து ஆபத்தான சக்தி ஒன்று வெளிப்படுவது போல அவர்கள் உணர்ந்தனர். பின்னர் ஜெயசமரன் நிம்மதியாக மூச்சு விட்டு, "கடைசியா நாம அழிவின் அரண்மனைக்கு வந்துட்டோம்" என்றார். அதே நேரத்தில் அந்த விரிசல் வானம் முழுவதும் பறந்திருந்தது. அப்போது அதன் உள்ளே அடர்ந்த இருள் சூழ்ந்திருந்தது. ஜெயசமரனின் உள்சக்திகள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்த போதிலும் அதன் ஆழத்தில் இருக்கும் எதையும் அவனால் தெளிவாக உணர முடியவில்லை. ஆனால் விரிசலுக்கு அப்பால் அழிவின் மன்னன் தனது இறுதி மூச்சை விட்ட பரிமாணம் இருப்பதை அனைவரும் அறிந்திருந்தனர். அந்த நேரத்தில் விரிசலின் சக்தியை உணர்ந்த மூத்த அனந்த், "இவ்வளவு ஆபத்தான சக்திகளா? இது உண்மையிலேயே அழிவின் மன்னனோட சக்திகளாதான் இருக்கணும்" என்றார். அவருக்கு அதிக வலிமை இருந்த போதிலும் அந்த சக்திகளில் இருந்து ஒரு விசித்திரமான பயத்தை அவர் உணர்ந்தார். இதற்கிடையில் ஜெயசமரன் சற்று கலங்கிய முகத்துடன் திரும்பி பார்த்து, "இவ்வளவு திறமையான வீரர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களா?" என்று கேட்டார். ஜெயசமரன் இதை சொன்னவுடன் ஏராளமான ஒளி கதிர்கள் பரிமாண சூறாவளியை தாண்டி அந்த இடத்தை அடைந்தன. முதலில் வந்தவர்கள் இருள்வேந்தன் பழங்குடியின வீரர்கள். அவர்களை கமோரா பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள் பின்தொடர்ந்தனர். அதன் பின்னர் பல்வேறு பழங்குடியினரும் தொடர்ந்து வந்தனர். அதனால் சிறிது நேரத்திலேயே அந்த பகுதியின் ஆழம் மக்களால் நிரம்பியது. ஏனெனில் வானத்தில் விரிந்திருந்த அந்த பெரிய பரிமாண விரிசலை பார்க்க அனைவரும் அங்கு கூடியிருந்தனர். ஆனால் யாரும் அதற்கு மிக அருகில் செல்லாததை கவனித்த ஜெயசமரன் புன்னகையுடன், "இவங்க எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்க விரும்புறாங்க போல" என்றான். அதே நேரத்தில் அவனது பார்வை மீண்டும் மீண்டும் அந்த விரிசலுக்குள் சென்று பார்த்தது. அப்போது திடீரென அவன் தனது கை முஷ்டிகளை இறுக்கி பிடித்தான். அதனால் அவனது உடலில் இருந்த பண்டைய அழிவு குறியீடு வேகமாக நடுங்கியது. அந்த நடுக்கத்தின் மூலம் அந்த மர்மமான பரிமாணத்துடன் ஒரு விசித்திரமான தொடர்பை அவன் உணர்ந்தான். பிறகு சில நொடிகள் கழித்து ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு ஜெயசமரன் ஒரு அடி முன்னே எடுத்து வைத்து, "வாங்க, இந்த பரிமாணத்துக்குள்ள போகலாம்" என்றார். அத்தியாயம் 2005. ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்டதும் அவன் அருகில் நின்றிருந்த சமரனும் வீராவும் சற்று ஆச்சரியமடைந்தனர். ஏனெனில் ஜெயசமரன் எப்போதும் எச்சரிக்கையாக இருப்பவன் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் அவன் முதலில் உள்ளே செல்வதை பற்றி பேசியதும் அவர்கள் குழப்பமடைந்தனர். அவர்களின் முகங்களில் தோன்றிய அதிர்ச்சியை கவனித்த ஜெயசமரன் அமைதியாக புன்னகைத்து, "இதுல கவலைப்பட தேவையில்லை, நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும்" என்றான். பிறகு அடுத்த கணமே தாமதமின்றி அவனது உருவம் அந்த விரிசலுக்குள் மறையத் தொடங்கியது. அவனைத் தொடர்ந்து அவனது தோழர்களும் உள்ளே சென்றனர். இதை கண்ட அங்கிருந்த மற்ற சக்தி வாய்ந்த வீரர்கள் அமைதியை இழந்தனர். அதனால் அவர்களும் விரைவாக முன்னேறி ஒருவருக்கொருவர் பின்தொடர்ந்து பிளவுக்குள் நுழைந்தனர். இதற்கிடையில் ஜெயசமரன் பரிமாண பிளவுக்குள் நுழைந்தவுடன் ஒரு விசித்திரமான சக்தி அவனை சூழ்ந்தது. அந்த அலை அவனது பார்வையை சில நொடிகள் மங்கச் செய்தது. பின்னர் பார்வை தெளிவான போது
முன் இருந்த காட்சி முற்றிலும் மாறியிருந்தது. ஏனெனில் அவன் மங்கலான ஒளியால் சூழப்பட்ட பாழடைந்த நிலப்பரப்பை அங்கே கண்டான். அந்த இடம் ஒரு பெரிய போருக்கு பிறகு அமைதியாக கிடந்தது போல தோன்றியது. தரையில் ஆழமான காயங்கள் இருந்தன. காற்றில் பண்டைய சக்தியின் சுவடு இன்னும் உணரப்பட்டது. அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான போர்க்களம் போல தெரிந்தது. தேசமரன் அங்கிருந்து மேலும் பார்த்தபோது ஆயிரக்கணக்கான அடி நீளமுள்ள எலும்புகள் சிதறி கிடப்பதை கண்டான். அப்போது அவை உடைந்திருந்தன. அதனால் அவை யாருடையவை என்பதை தீர்மானிக்க முடியவில்லை. அந்த அச்சமூட்டும் காட்சியை உணர்ந்தவுடன் அவன் உடனே பின்னால் திரும்பி பார்த்து லேசான கவலையுடன், என்ன இது, எனக்கு பின்னாடி வந்த யாரையும் காணோம், சமரன் அண்ணாவும் வீராவும் எங்க போனாங்க என்று கேட்டான். வெளியில் அவன் உள்ளே சென்றதை அனைவரும் பார்த்திருந்தாலும் இப்போது அவன் அங்கு தனியாக இருப்பது தெளிவாக தெரிந்தது. பிறகு சில நொடிகள் கழித்து இந்த இடத்தின் பண்டைய சக்திகள் காரணமாக பரிமாண பிளவு நிலையாக இல்லை என்ற உண்மை அவனுக்கு புரிய தொடங்கியது. அதனால் உள்ளே நுழைந்தவர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு சிதறி இருக்கலாம் என்று நினைத்தான். அப்போது திடீரென ஒரு பழக்கமான குரல் அண்ணா என்று கேட்டது. குரல் கேட்டு ஜெயசமரன் திரும்பி பார்த்தான். அங்கே வீரா, வேற்றுலக நாகமந்திரி மற்றும் சமரன் அவனை நோக்கி விரைவாக வந்து கொண்டிருந்தனர். அதை பார்க்கும்போது அவர்கள் வேறு இடத்தில் இறங்கி இருந்தாலும் இப்போது மீண்டும் ஒன்றாக சேர்ந்திருந்தது தெளிவாக தெரிந்தது. அவர்களை பார்த்த ஜெயசமரன், 3 பேர் மட்டும் இங்க வந்திருக்கீங்க, மத்தவங்க எல்லாம் எங்க போனாங்க என்று கேட்டா. அதற்கு சமரன் சுற்றி பார்த்து, மத்தவங்க எல்லாம் பிரிஞ்சிட்டாங்க ஜெய். ஆனா அது ஒரு விஷயமே இல்ல. இங்க வந்த எல்லாருமே இந்த இடத்தோட ஆழத்துக்கு தான் போவாங்க. அதனால சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடம் ஏதோ ஒரு பண்டைய போர்க்களம் மாதிரி தெரியுது என்றான். அதை கேட்ட ஜெயசமரனும் அமைதியாக அந்த இடத்தை சுற்றி பார்த்து கொண்டே ஆமாம் என்று ஒப்புக்கொண்டான். உண்மையில் இருளின் அடிமைகள் ஒரு காலத்தில் உலகையே உலுக்கிய பண்டைய போரில் ஈடுபட்டிருந்தனர். அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். மனிதர்களின் கையில் பண்டைய மூதாதையரின் குறியீடுகள் இருந்தன. இருந்த போதிலும் அந்த போரை மனிதர்களால் எளிதில் வெல்ல முடியவில்லை. இன்று கூட கருங்கோன் சேனை போன்ற இருளின் அச்சுறுத்தல்கள் உலகில் மறைந்து கிடக்கின்றன. அந்த எண்ணத்துடன் சமரன் மெதுவாக, பல பண்டைய வீரர்கள் இந்த இடத்துல இறந்திருக்கணும். இந்த பெரிய எலும்புகளை பார்த்தா அவங்க அந்த கால பழங்குடியினத்தை சேர்ந்த போர் வீரர்கள் மாதிரி தெரியுறாங்க. அவங்க அவங்களோட உண்மையான வடிவத்துல கொல்லப்பட்டிருக்கலாம். சரி வாங்க, நாம முன்னேறி போய் அந்த அழிவின் அரண்மனையை கண்டுபிடிப்போம் என்றான். ஜெயசமரன் சமரனின் வார்த்தைகளை அமைதியாக கேட்டான். அதன் பின்னர் அவர்கள் நால்வரும் முன்னோக்கி நகரத் தொடங்கினர். அந்த பகுதி மிகவும் பரந்ததாக இருந்ததால் அழிவின் அரண்மனையை கண்டுபிடிப்பது எளிதாக இருக்காது என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தது. அதிர்ஷ்டவசமாக ஜெயசமரனிடம் பண்டைய அழிவு குறியீடு இருந்தது. அதனால் சரியான திசையை அவர்களால் உணர முடிந்தது. கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் அவர்கள் தொடர்ந்து நகர்ந்தனர். இருப்பினும் அரண்மனை இன்னும் அவர்களின் கண்களில் படவில்லை. மாறாக சுற்றியிருந்த எலும்புகளின் எண்ணிக்கை மெதுவாக அதிகரித்தது. அந்த பண்டைய போர் எவ்வளவு கொடூரமானதாக இருந்திருக்கும் என்பதை அந்த எலும்புகள் அமைதியாக சொல்லிக் கொண்டிருந்தன. வழியில் சில சக்தி வாய்ந்த வீரர்களை சந்தித்தனர். ஆனால் யாரும் யாரையும் தாக்க முயற்சிக்கவில்லை. இவ்வாறு அவர்கள் நகர்ந்து கொண்டிருந்த போது வீராவின் வேகம் மெதுவாக குறைந்தது. இதை கவனித்த ஜெயசமரன் ஆச்சரியத்துடன், என்னாச்சு வீரா, உனக்கு ஏதாவது தோணுதா என்று கேட்டான். அப்போது வீராவின் பார்வை ஒரு குறிப்பிட்ட திசையில் நிலைத்திருந்தது. அது பார்க்க அவனது கவனம் வேறு எங்கோ இழுக்கப்பட்டது போல தெரிந்தது. அதனால் அவன் சிறிது தயக்கத்துடன், அண்ணா, அந்த இடத்துல இருக்கிற ஏதோ ஒண்ணு என்ன அதை நோக்கி இழுக்கிறது மாதிரி தெரியுது என்றான். அந்த பதிலை கேட்டதும் ஜெயசமரனும் சமரனும் சற்று ஆச்சரியப்பட்டனர். பிறகு ஒரு கணம் கழித்து அவர்கள் நால்வரும் வீரா பார்த்த திசையை நோக்கி சென்றனர். அங்கு வந்ததும் வீரா மெதுவாக, நான் இந்த இடத்துக்கு வந்த உடனே என்னோட உடம்புல ஓடுற ரத்த ஓட்டம் திடீர்னு வேகமாகுது. இது ஏன் நடக்குதுன்னு எனக்கு எதுவும் தெரியல என்றான். அவனது வார்த்தைகள் அனைவரையும் சிந்திக்க வைத்தன. சிறிது நேரம் அமைதியாக இருந்த சமரன் அவர்களிடம், இந்த பண்டைய போர்ல பல பழங்குடியின பிரிவு பங்கேற்றாங்க. அதனால வீராவோட உடம்புல ஓடுற சுடர் சிங்கத்தோட ரத்தம் இங்க இருக்கிற பண்டைய சுவடுகளுக்கு எதிர்வினை அளிக்கலாம். ஒருவேளை இந்த மண்ணுக்கு அடியில அவனோட மூதாதையர்ல ஒருத்தரோட தடயம் இருக்கலாம். நாம என்னன்னு விசாரிச்சா மட்டும்தான் உண்மை தெரியும் என்றான். இதை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக சிரித்தான். பிறகு உடனே தனது உள் சக்திகளை வெளிப்படுத்தினான். அந்த சக்திகள் ஒரு வெள்ளி நிற கோலமாக உருவெடுத்தன. அந்த கோலம் மெதுவாக நிலத்திற்குள் மூழ்கியது. அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அது உடைந்து அதன் சக்திகள் எல்லா திசைகளிலும் பரவின. அப்போது திடீரென்று ஜெயசமரன் ஏதோ ஒன்றை உணர்ந்தான். அதனால் அவனது முகம் உடனே மாறியது. ஏனெனில் நிலத்தின் அடியில் ஆயிரக்கணக்கான அடி உயரம் கொண்ட ஒரு மிகப்பெரிய எலும்புக்கூடு காணப்பட்டது. அது கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் இருந்தது.
அதில் ஒரு ரெக்கை முழுவதும் வெண்மையாகவும் மற்றொன்று கருப்பாகவும் இருந்தது. அப்போது அந்த எலும்புக்கூடு உயிரற்றபடி கிடந்தது. இருந்தாலும் அதன் உள்ளே மிக ஆபத்தான சக்தி இன்னும் உறைந்திருந்தது. அந்த உணர்வு ஜெயசமரனை அதிர்ச்சி அடையச் செய்தது. பிறகு அவன் கண்ட காட்சியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தான். அதை பார்த்த நாகமந்திரி மெதுவாக, அது சிங்க பிரிவைச் சேர்ந்த சிங்கம் மாதிரி தெரியுது. ஆனா அது ஒரு சுடர் சிங்கம் மாதிரி இல்ல. உண்மையை சொன்னா இந்த மாதிரி ஒன்ன நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. உண்மையில அது என்னது என்று கேட்டான். அதை கேட்ட ஜெயசமரன் அமைதியாக அவனுக்கும் தெரியாது என்பது போல தலையசைத்தான். பின்னர் பெருமூச்சு விட்ட சமரனை நோக்கி பார்த்தான். சிறிது நேரம் சிந்தித்த பின் சமரன் தாழ்ந்த குரலில், நீ சொல்ற மாதிரி இது சுடர் சிங்கம் இல்ல. ஏன்னா இது பழிவாங்கும் புனித சிங்கம்னு சொல்லப்படுற பண்டைய புனித சிங்க பிரிவைச் சேர்ந்தது. ஒரு வகையில இது இன்னைக்கு இருக்கிற சிங்க பிரிவோட மூதாதையர்னு கூட சொல்லலாம். இதோட இனம் இந்த உலகத்தோட மிகப்பெரிய போர்ல அழிஞ்சிடுச்சு. மீதி இருந்த கொஞ்சம் சிங்கங்க அதிகார போட்டியில பலியாயிடுச்சு. ஜெய், என்னால இதை முழுசா புரிஞ்சுக்க முடியல. ஆனா பழிவாங்கும் புனித சிங்கங்கள் அளவிட முடியாத சக்தி கொண்டவைன்னு நான் எங்கேயோ படிச்சிருக்கேன். அதோட இருளின் எண்ணற்ற அடிமைகள் அவங்களோட கைகளால வீழ்ந்ததாகவும் கதைகள் இருக்குது என்றான். சமரனின் வார்த்தைகள் காற்றில் கனமாக மிதந்தன. அவற்றை கேட்ட பிறகு ஜெயசமரனால் சில நொடிகள் பேச முடியாமல் போனது. பின்னர் அவர்கள் முன்னே கிடந்த பெரிய எலும்பு கூட்டை பார்த்தபடி சமரன் மெதுவாக, நம்ம முன்னாடி இருக்கிற இந்த எலும்புக்கூடு இந்த உலகத்தோட கடைசி பழிவாங்கும் புனித சிங்கமா இருக்கலாம் என்றான். ஆனால் அவன் தனது வார்த்தைகளை முடிப்பதற்குள் வீரா அந்த எலும்பு கூட்டை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு உணர்ச்சியால் குரல் அடைத்து, அண்ணா, நம்ம கீழே போய் பார்க்கலாமா என்று கேட்டான். ஏனெனில் அந்த எலும்புக்கூடு தனது மூதாதையருடையதாக இருக்கலாம் என்ற எண்ணம் வீராவின் உள்ளத்தை ஆழமாக தொட்டது. அதனால் அவனது கண்களில் மரியாதையும் துக்கமும் கலந்து தெரிந்தது. அதற்கு ஜெயசமரன் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அமைதியாக சரி என்று தலையசைத்தான். அதன் பின் அவர்கள் நால்வரும் மெதுவாக கீழே இறங்கத் தொடங்கினர். பிறகு சிறிது நேரம் கழித்து அவர்கள் அந்த இடத்தை அடைந்தனர். அருகில் சென்றபோது இதுவரை உணரப்படாத அளவுக்கு ஆபத்தான ஒரு சக்தி அங்கே பரவி இருப்பதை அவர்கள் தெளிவாக உணர்ந்தனர். வீரா அந்த எலும்பு கூட்டின் முன் நின்று சற்று தயக்கத்துடன் முன்னேறினான். பின்னர் தனது நகங்களை பயன்படுத்தி அவன் கையிலிருந்து சிறிதளவு இரத்தத்தை வெளியே எடுத்தான். அதைத் தொடர்ந்து அதை மரியாதையுடன் அந்த எலும்பு கூட்டின் மேல் தெளித்தான். அதன் பின் மண்டியிட்டு தலையை குனிந்தான். இதற்கிடையில் ஜெயசமரனும் மற்ற இருவரும் எதுவும் நிகழக்கூடும் என்ற எண்ணத்தில் தங்களது சக்திகளை அமைதியாக வெளிப்படுத்திக் கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் வீராவின் இரத்த துளிகள் அந்த எலும்பு கூட்டின் மேல் விழுந்தவுடன் அங்கே ஒரு மெல்லிய ஒளி தோன்றியது. பிறகு அது மெதுவாக வளர்ந்து சுற்றியுள்ள இருளை அழிக்கத் தொடங்கியது. அப்போது அந்த ஒளிக்குள் கருப்பு மற்றும் வெள்ளை நிறமுடைய சிறிய சிங்கத்தின் உருவம் ஜெயசமரனின் பார்வைக்கு தென்பட்டது. அதைத் தொடர்ந்து அதன் கண்கள் மெதுவாக திறந்து நேராக வீராவை பார்த்தது. பின்னர் அது கனமான பண்டைய குரலில், என் சந்ததியோட கடைசி சிங்கமே, நீ வந்துட்டியா என்று கேட்டது. அந்த குரல் வீராவின் உள்ளத்தை அதிரச் செய்தது. அவன் உடனே மேலும் தாழ்ந்து அதற்கு மரியாதை செலுத்தினான். அதை பார்த்த அந்த சிங்கத்தின் முகத்தில் அமைதியான புன்னகை மலர்ந்தது. அதே நேரத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளாக சுமந்து வந்த பாரம் இப்போது இறங்கியது போல தோன்றியது. பிறகு அடுத்த கணம் அது தனது வாயை திறந்து வீராவிடம் ஏதோ சொல்லத் தொடங்கியது. ஆனால் அந்த வார்த்தைகள் மற்ற மூவருக்கும் கேட்கவில்லை. அவர்கள் உதடுகள் நகர்வதை மட்டும் பார்த்தார்கள். நீண்ட நேரம் அந்த அமைதியான உரையாடல் தொடர்ந்தது. இறுதியில் வீரா மெதுவாக தலையசைத்தான். அதன் பின் அந்த சிங்கம் சிரித்தபடியே, ஆயிரக்கணக்கான வருடங்களான எதுக்காக காத்திருந்தேனோ அது இன்னையோட முடிய போகுது. இப்போ என்னோட ஆன்மா இங்கிருந்து விடுதலை பெற முடியும். அந்த விதிதான் நம்மளை இங்க சந்திக்க வச்சிருக்குது. ஓ மூலமா என்னோட ரத்தம் தொடர்ந்து ஓடும்னு நான் நம்புறேன் என்றது. அந்த வார்த்தைகள் முடிந்தவுடன் அதன் உருவம் மெதுவாக ஒளியாகி மறையத் தொடங்கியது. இறுதியில் கருப்பு மற்றும் வெள்ளை நிறமுடைய ஒரு விதை மட்டும் அங்கே மிதந்தது. அதன் உள்ளே சிறிதளவு சிங்கத்தின் ரத்தம் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. வீரா மெதுவாக எழுந்து அந்த விதையை நோக்கி நகர்ந்தான். இதை கண்ட ஜெயசமரன் உள்ளத்தில் மகிழ்ச்சியுடன் சிரித்தான். ஏனெனில் இது வீராவுக்கு கிடைத்த விதியின் அரிய வரமாக தோன்றியது. மற்ற இருவரும் அதே உணர்வில் அமைதியாக நின்றனர். ஆனால் வீரா அந்த விதையை எடுக்க போன தருணத்தில் திடீரென அங்கே காற்று வேகமாக வீசியது. அதைத் தொடர்ந்து ஒரு நிழல் மின்னல் வேகத்தில் வந்து அந்த விதையை பறித்தது. அதை பார்த்தவுடனே ஜெயசமரனும் சமரனும் கோபத்துடன் முன்னேறினர்.
அதே நேரத்தில் ஜெயசமரன் தனது உள் சக்திகளை கொண்டு முதல் தாக்குதலை தொடங்கினார். அந்த தாக்குதலை எதிர்கொண்ட நிழல் தன்னை காக்க இரு கைகளையும் உயர்த்தியது. அந்த சலனத்தில் கருப்பு விதை அதன் கையிலிருந்து நழுவி காற்றில் மிதந்தது. அந்த வாய்ப்பை வீரா தவறவிடவில்லை. உடனே விதையை பிடித்து தனது வாயில் போட்டு விழுங்கினான். இதற்கிடையில் ஜெயசமரனின் உள் சக்தியால் அந்த நிழல் பின்னுக்கு தள்ளப்பட்டது. பிறகு சில நொடிகள் கழித்து அது மீண்டும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டது. அதை பார்த்து அங்கிருந்த அனைவரின் கண்களிலும் கோபம் வெளிப்பட்டது. அப்போது வேற்றுலக நாகமந்திரி கடுமையான குரலில், யார் நீ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க கிட்ட இருந்து இந்த புதையலை பறிக்க வந்திருப்ப? நாங்க அந்த புதையலை முன்னாடியே எடுத்தது உன்னோட கண்ணுக்கு தெரியலையா என்று கேட்டார். ஆனால் அந்த நிழல் விசித்திரமாக சிரித்தது. பின்னர் மெதுவாக தனது அடையாளத்தை வெளிப்படுத்த முடிவு செய்தது. அதைத் தொடர்ந்து அதன் பெரிய உடலிலிருந்து சக்தி வாய்ந்த ஆற்றல்கள் வெளிப்பட்டன. அப்போது அதை சுற்றி இருந்த இருள் நீங்கிய போது அது உண்மையில் ஒரு கருப்பு சிங்கம் என்பது தெளிவாக தெரிந்தது. அந்த உருவத்தை கண்டவுடன் வீராவின் முகம் மாறியது. அவன் உடனே அதிர்ச்சியுடன், பாதாள உலக சிங்க பிரிவை சேர்ந்தவன் தானே நீ என்று கேட்டான். அதை கேட்டவுடனே அந்த கருப்பு சிங்கம் மனித உருவம் எடுத்தது. பிறகு அமைதியான புன்னகையுடன், இது உண்மையிலேயே ரொம்ப அற்புதம். உனக்கு மிக கூர்மையான கண்கள் இருக்குது. சரி, எங்களை நான் முறையா அறிமுகப்படுத்துறேன். நான் யாத்ரா, பாதாள உலக சிங்க பிரிவோட படை தளபதி. இது என்னோட நண்பன் ருத்வன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான். அவன் வார்த்தைகள் முடிந்தவுடன் மற்றொரு நிழல் வேகமாக வந்து அவன் அருகில் நின்றது. அங்கே அவர்கள் இருவரையும் பார்த்த சமரன் சிரித்தபடியே, அப்போ பாதாள சிங்க உலக பிரிவோட வீரர்களும் இங்க வந்துட்டீங்க இல்லையா? சரி, நான் தெரியாம கேக்குறேன். எங்க கிட்ட இருந்து எதையாவது பறிக்க முடியும்னு நீங்க உண்மையிலேயே நினைக்கிறீங்களா என்று கேட்டான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் அவர்கள் இருவரின் முகங்களிலும் இருந்த புன்னகை மெதுவாக மங்கியது. அதே நேரத்தில் சமரனின் சக்திகளை அவர்கள் உணர்ந்ததும் அங்கிருந்த சூழல் கனமானது. இருப்பினும் யாத்ரா அமைதியாக, ஹீமவாகினி வீரர்களோட விளையாடுறது கொஞ்சம் ஆபத்தானதுன்னு நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா அது பழி வாங்கும் புனித சிங்கத்தோட கடைசி துளி ரத்தத்தை பத்தின விஷயம்னா அதை எடுக்க நாங்க யாரு கூட வேணும்னாலும் போராடுவோம். இங்க பாரு நண்பா, இந்த கடைசி துளி ரத்தம் எங்க சிங்க பிரிவு உறுப்பினர்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்க அதை எங்க கிட்ட ஒப்படைச்சா எங்க பாதாள உலக சிங்க பிரிவு இந்த உலகம் அழிகிற வரைக்கும் உங்க ஹீமவாகினி பிரிவுக்கு நண்பர்களா மாறும். சரி, நீ என்ன சொல்ற என்று கேட்டான். அதற்கு சமரன் தெளிவாக, நான் சொல்றத நீ கொஞ்சம் தெளிவா கேட்டுக்கோ நண்பா. எங்களோட ஹீமவாகினி பிரிவுக்கு புதுசா எந்த நட்பும் தேவையில்லை. இப்ப இருக்கிற நண்பர்களே எங்களுக்கு போதும். அதனால உங்க பாதாள உலக சிங்க பிரிவோட நட்பு எங்களுக்கு தேவையில்லை. குறிப்பா அந்த ரத்தத்தை கொடுக்கறதுனால வர்ற நட்பு. என்னோட தம்பி வீராவுக்கு அந்த ரத்தம் தேவை. அதனால அதை எடுக்கணும் இல்ல வாங்கணுங்கிற எண்ணத்தை உங்களோட மனசுல இருந்து அழிச்சிடுறது எல்லாத்துக்கும் நல்லது. நீங்க இப்போ உடனே இங்கிருந்து போயிட்டா நாங்க இந்த விஷயத்தை இதோட மறந்துடுறோம் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டு யாத்ரா திருப்தி அடையவில்லை. அவன் மெதுவாக தலையசைத்து, இன்னைக்கு இந்த பிரச்சனையை நாம அமைதியா தீர்க்க முடியாதுன்னு தெரியுது. பரவாயில்ல, மயிலே மயிலே இறகு போடுனா அது போடாது. நாம தான் அதை புடுங்கி எடுக்கணும் என்றான். அதை கேட்ட வேற்றுலக நாகமந்திரி கடுமையாக, சரி, வந்து புடுங்கி பாரு. எங்க 4 பேருக்கு எதிரா உங்க 2 பேரால என்ன பண்ண முடியும்னு நாங்களும் பாக்குறோம் என்றான். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.